கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்கனி. ஆஹா, மறந்துட்டேன் பார்த்தீங்களா? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். என்னைய வந்து ஒரு இன்னசென்ட்னு சொல்லி கூப்பிட்டீங்க. ஆனால் நான் இன்னசென்ட்லாம் கிடையாது. எல்லாம் தெரிந்த ஒரு பெண்மணி தான். என்னுடைய பேச்சு வழக்கம், ஊர் வழக்கம் அப்படி இருக்குது, அவ்வளோதான். இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற பெரியவர்களை பார்த்த உடனே எனக்கு கை காலெல்லாம் ஆடுது. ஐயாவை வந்து நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கேன். எப்போ ஒரு மனிதன் மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் உயர்ந்தவன், மனிதனை தாண்டி உயர்ந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சபையில் அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது, அந்த சபையில் இன்னைக்கு நானும் அமர்ந்திருக்கிறேன். கடவுள் அந்த நிலையில் என்னை வச்சிருக்காருங்கும் போது இந்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி. இன்னொன்று, பொன்னையும் நாடான் பொருளையும் நாடான் மக்கள் நலன் ஒன்றையே நாடும் என் தலைவன் கர்ம வீரன் காமராசனின் வம்சம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கு. இன்னைக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல. அவரை போல் தலைவரை இனி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான தலைவருடைய அம்சம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு நான் நிற்கிறேன். எல்லாமே வந்து இறைவனுடைய செயல். இன்னொன்று, நான் ஒரு பெரிய பைத்தியக்காரி. யாரோட பைத்தியக்காரின்னா எங்கள் ஐயா அந்த உட்காந்துருக்காங்க, பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய பெரிய பைத்தியக்காரி. ஒரு வசனத்தையும் உன்னதமாக ரசிப்பேன். ஐயா, காதல் என்பது ஒரு வார்த்தை அல்ல, ஒரு உயிர்னு உணர வச்சதே அவர் தான். ஒரு படத்தில் தீவாக்காதால என்ன, ஒரு படத்தில், அதாவது அது எப்படி அவர் யோசிச்சாருன்னு எனக்கு தெரியல. அந்த பையனை அடையணுங்கிறதுக்காக அந்த அம்மா ஊர்வசி அம்மா ஒரு பெரிய பொய் சொல்லிடும். இப்போ அந்த பொம்பளை மேலே இந்த ஆளுக்கு பயங்கர கோபம். எப்படியாவது இதை விரட்டி விடணும்னு நினைக்கிறாரு. ஆனால் விரட்ட முடியல, அதை விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த தாய் பாசத்தை எவ்வளோ அழகாக காட்டுவார். இருட்டுக்குள்ளே இவருக்கு கண்ணு தெரியாது. இந்த பால் லப்பர் கீழே விழுந்துடும். இந்த குழந்தை கூச்சலிட்டு ஆளும். டக்குன்னு பார்த்தா அது சைலண்ட் ஆயிரும். ஏன் சைலண்ட் ஆகுன்னு பார்த்தா, ஒரு வாலிப பிள்ளை செய்யாத ஒரு செயல், முளைப்பால் அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளை தாயாகவே பால் ஊட்டிட்டு இருப்பா. அந்த உன்னதமான ஒரு காதல் இருக்குல்ல, ஒரு மனுஷன் மேலே நம்மளுக்கு காதல் வந்தனா காதல் கண்ணை மறைச்சிரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயம். காதல் என்ற ஒரு வார்த்தை நான் உயிராக நினைத்தது உங்கள் திரைப்படங்களை பார்த்து தான். உண்மையிலே சொல்கிறேன், அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் எப்படி எடுக்கணும்னா நீங்கள் வந்து பாக்கியராஜர் படத்தை பார்த்துடலாம். பார்த்தா ஆக இப்படி வசனம் எழுதணுமா, இப்படி தான் இந்த காட்சிகளை அமைக்கணுமா அப்படின்னு. அதை அந்த தலைவர் அது வந்து எனக்கு பைத்தியம், அதனால நான் உளர்றேன். ஏன்னா அவை பராட்டியார் பாடலாம் நல்லா பாடக்கூடியவர். நானே மேடையில் உளர்றேன், கை காலெல்லாம் ஆடுது எனக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு உட்கார வச்ச இந்த தயாரிப்பாளர், இந்த இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு கதை என்பது அதுதான். அந்த அம்மா என்ன சொல்ல வந்ததுங்கிறத பாடலை விட்டுருக்கேன். கருத்து என்னன்னா, இருங்கதலி தண்டு கூட அது வலிக்கிட்டு போயிடும். இந்த உலகத்துல காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன். எப்படி? காரெருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றுட்டேன். நான் அந்த காளமாடு மேய்க்கிறவன்ட்ட நான் தோற்றேன். ஈரிரவும் துஞ்சாது என் கண். இதான் பாட்டு. அப்போ இந்த பாட்டிலே சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம ஆள் என்ன சொல்கிறான், முருகப்பெருமான் தான் வந்து நின்னாரு, முருகப்பெருமானா வந்தாரு. அந்த அம்மாவே பாட்டில் எழுதிட்டு ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்ட்ட நான் தோற்று போயிட்டேன். ஆக இதை ஒத்துக்கொள்கிற மனம் இன்னும் வரவில்லை. அந்த மனம் எப்பொழுது நம்மிடம் வருகிறதோ அப்பொழுது இந்த ஜாதிங்கிற அடையாளமே இல்லாமல் போயிடும். இப்போ எங்கள் அண்ணேன்னு சொன்னேன், நான் வேறு ஜாதி தான், அண்ணன் வேறு ஜாதி தான். அதுக்காக நாங்கள் வந்து அண்ணன் இல்லைன்னு கூப்பிட்டதுக்கு இனிமேல் நீ என் தங்கச்சி இல்லைன்னு அண்ணன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜாதியை என்று நாம் விட்டொழிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனிதர்களாக இருப்போம். அதை தான் ஆறறிவுன்னு ஒரு படம் எடுத்து இன்னைக்கு காட்ட போகிறாங்க. நீங்கள் எத்தனை கொலைகள் பண்ணாலும், எத்தனை வன்மம் பண்ணாலும், காதல் என்பது சாகாது, அது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற வரைக்கும் காதல் சாகாது, சாகவே சாகாது. ஒரு உயிர் மேலே இன்னொரு உயிருக்கு அன்பு வரும் பொழுது அதை தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? யாருக்குமே கிடையாது. எனக்கா ஒருத்தர் மேலே அன்பு வந்தால் அது தப்புன்னு நீ சொன்னால் நீ தான் தப்பு.
என்னைய கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஆக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதற்காக ஒரு உயிரை எடுப்பதுங்கிறது எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாக இருக்கிறது. இந்த வழிக்காக எத்தனையோ திரைப்படங்கள் அந்த காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மாற மாட்டேங்குது. அதுக்கு தான் மறுபடி அந்த படங்களை போட்டு காட்டுறாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தாவது மாறுங்கள் என்று. ஆனால் இப்போ எவ்வளவோ மாறிடுச்சு இந்த சமுதாயம். அதை நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு யாருமே ஜாதி அவ்வளவோ பார்க்கறது இல்லை. அது உண்மை தானே. எல்லாரும் இவ என்ன பெரிய சொற்பொழிவு நடத்துவாளான்னு பார்க்காதீங்களே. ஏதோ என் மனசுல பட்டதுல பேசணும்னு வந்து பேசிட்டு போறேன். அவையெல்லாம் கை தட்டிட்டு இருந்தாவே அமைதியாயிட்டான். கையை தட்டுறது தட்டிக்கிட்டே இல்லை. ஒன்று சொல்றேன். அதான் யார் எதை பேசுறதோ இப்போ இதே இது ஐயா பேசுறாங்களா எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க. இது திமுக பேசுறது இல்லது திமுக மாதிரியே பேசல அவளை வெறும் முடிக்கிறான். ஒன்றும் இல்லை. இப்போதான் நானும் பேசுறதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு வரேன். வீட்டில் வந்து இதை 100 தடவை நான் பேசிட்டு வந்திருப்பேன். இந்த தடவை மறந்துட்டேன். அதனால் நீங்கள் ஒன்றும் எடுத்துக்காதீங்க. ஆனால் இந்த மேடைகளில் இன்றைக்கி எங்கள் ஊர் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இந்த கைத்தட்டுதலும் விசிலும் வந்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலே தம்பி, ஆமாம் எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே உள்ளவங்க யாருமே கைத்தட்ட மாட்டாங்க ஐயா. நாங்களே சிரிச்சுக்கிறோம், நாங்களே ரசிச்சுக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எங்களுடைய பேச்சு எவ்வளோ ரசனையாக இருக்குன்னு உங்கள் கைத்தட்டுதல் மூலமாக தெரிகிறது. தம்பி, நீ ஒரு பெரிய ஹீரோவாக வரணும்னு அக்கா வாழ்த்துறேன். அப்புறம் மக்கள் கையில் இருக்குது. இதை கொண்டு போகிற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்கே இருக்காங்க கேமராவை வச்சுக்கிட்டு. அவங்க கையில் இருக்குது. இந்த திரைப்படத்தை பற்றி நல்லதாக எழுதுங்க, வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி, எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதியும் முக்கியம் இல்லை. தீபாக்க இந்த ஜாதி எவனும் எழுதாத, எனக்கு எல்லாரும் ஒன்று தான். சுதர்சன் அவர்கள் மூலமாக இந்த திரைப்படத்தினுடைய நாயகனையும் அதே போன்று அவருடைய தந்தையார் திரு தனபால் அவர்களையும் விஜயகுமார் அவர்களையும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. மிக சிறப்பாக இருந்தது. இந்த ட்ரெய்லர் ஒரு ஆணவ கொலையினை சித்தரிக்கின்ற வகையில் ஏன் இந்த தவறுகள் நடக்கிறது என்பதனை சுட்டிக்காட்டுவதற்காக அருமையான நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அவர்கள் மிக சிறந்த முறையிலே உங்களுக்கு விளக்கம் தருவார் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லி, இந்த சிலம்பம் விளையாட்டும் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முகத்தோற்றமாக திகழ்ந்து பல்வேறு திரைப்படங்களிலே தன்னுடைய காட்சிகளை அத்தனையும் போர் சிலம்பத்தினை துவங்கி அதற்கு அடுத்து இந்த சிலம்ப விளையாட்டிற்காக உயிர் கொடுத்த பெருமைக்குரியவர். அவருடைய வழிவந்தவர்கள் தான் அருமை அண்ணன் திரு பாக்கியராஜ் அவர்கள். அவர்களையும் நாம் சிறப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தமிழர்களுடைய மரபுக்கலையினை இந்த திரைப்படத்திலே இயக்குனர் திரு விஜய் அவர்கள் மிக சிறப்பாக காண்பித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ட்ரெய்லரிலே ஒரே ஒரு இடத்திலே தான் வருகிறது. அதிகப்படியான அந்த கலை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கலையினுடைய உயிர் நோட்டமாக இந்த திரைப்படம் விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் பாக்கியராஜ் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லி, உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் சார்பாக திரு சுதர்சன் அவர்கள் மூலமாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் பாரதி கண்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திரு ரயில்வே பாலா சுதர்சன் மூலமாகத்தான் எனக்கு இந்த யூனிட்டை நன்றாக தெரியும். திரைப்பட விஜயகுமாரை, இயக்குனரான விஜயகுமாரை அவர்கள் தான் அறிமுகம் செய்து வைத்தார்கள். அதே மாதிரி ஹீரோ அம்பேத்கரை பற்றி ஒரு சம்பவம் சொன்னார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ணன் பெருமதிப்பிற்குரிய திருமாவளவன் அண்ணன் அவர்கள் நாகர்கோவிலில் அவங்க ஒரு சாமி தோப்பில் பால பிரஜாபதிங்கிற ஒரு சுவாமிகள்கிட்ட ஒரு சமாதான பூஜை ஒன்று, சமதர்ம பூஜை ஒன்று நடத்துவாங்க. அந்த விழாவுக்கு வந்திருந்தா சொன்னாங்க. அப்படி அங்கே ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் உள்ள கதை. அங்கே வரும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது, எங்கள் அமைப்பில் இருப்பவர்கள் அனைவருக்கும் காமராஜர், எம்ஜிஆர், கருணாநிதி என்று எல்லா சமூகத்தினர் பெயர்களையும் வைக்கிறோம்.
ஆனால் எங்கள் அம்பேத்கர் பெயரை பிற பிரிவினர்கள் வைப்பதில்லை, அது வருத்தமாக இருக்கிறது என்று அங்கே பதிவு செய்ய, அதை கேட்ட அந்த சுவாமிஜி அவர்கள் அந்த மேடையிலேயே ஒரு 4 மாத குழந்தையை எடுத்து அவர்கள் அந்த ஒரு கர்ப்பஸ்திரி அம்மான்னு நினைக்கிறேன், 4 மாதத்தில் உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தைக்கு நீ அம்பேத்கர்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும், அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்து அம்பேத்கரா பெயர் சூட்டியிருக்காங்க. அது ஒரு சினிமா மாதிரி இருக்குது கேட்குறதுக்கு. அந்த அம்பேத்கர் என்ற அந்த சிறுவன் படிப்படியாக படிப்பதற்கு உதவி செய்து, காலேஜுக்கு உதவி செய்து, இந்த நடிப்புத்துறைக்கு வருவதற்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கும்போது அது ஒரு சினிமா மாதிரி இருக்குது, நினச்சே பார்க்க முடியல. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஐயா புரட்சி தலைவருடைய வீட்டு வாசலில் ஒரு ஐயா குழந்தையை தூக்கி வச்சுட்டே இருந்தார் 3 நாள் 4 நாள். இப்போ எம்ஜிஆர் அந்த பக்கம் நிப்பாட்டி ஒரு ஊடகத்தில் பார்த்ததை சொல்கிறேன். ஏன் எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்கும்போது, என் பையனுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லை வயசு 4 வயசு இருக்கும்போது இப்போ பேர் வைக்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, என்ன பேர் எப்படி சொல்லி அவனை கூப்பிடுறீங்கன்னு கேட்கும்போது, மலைக்கள்ளன்னு சொல்லி கூப்பிட்றோம், மலைக்கள்ளன் படம் பார்க்கும்போது தான் இவன் பிறந்தான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ புரட்சி தலைவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, பரவாயில்ல இவ்வளோ நாளும் நமக்காக பேர் வைக்காங்க, ஒரு அருமையான பேரையும் வச்சு அந்த பையனுக்கு கையில் கொஞ்சம் பண உதவியும் கொடுத்து உதவி செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் படித்து பாஸ் ஆனதும் மெடிக்கல் காலேஜில் சீட்டு டாக்டராக வாங்கி கொடுக்கறதுக்கும் புரட்சி தலைவர் ஹெல்ப் பண்ணார். அதே புரட்சி தலைவர் அமெரிக்கா புரூக்ளின் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கதவை திறந்து கொண்டு வந்த மனிதன் எம்ஜிஆர் உதவி செய்த அதே மலைக்கள்ளன். புரட்சி தலைவரிடம் கேட்டிருக்காரு அந்த டாக்டர், என்ன யாருன்னு தெரியுதா என்ன என்று. தெரியலையே அப்படின்னு இருக்கார். நான் தான் மலைக்கள்ளன், நீங்கள் எனக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து விட்டீங்களே ராமச்சந்திரா காலேஜில், நான் படித்து டாக்டர் ஆகி இப்போ உங்களுக்கே வைத்தியம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் வாழ்க்கையில் எப்போவாது நிகழ்கிற நிகழ்வுகள் தான். அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அந்த தம்பிக்கு உதவி செய்து, காலேஜில் உதவி பண்ணி, சினிமா துறைக்கு உதவி பண்ணி, இன்றைக்கி ஹீரோவாக அந்த அம்பேத்கர் நம்ம முன்னால் நிற்கும்போது அந்த பேரை கேட்கும்போதே நமக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர், பெரிய தலைவர், பெருந்தலைவருக்கும் தலைவரான அம்பேத்கர் அவர்களை இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பெயர் அந்த சமூகம் வைத்திருக்கிறார்கள். அதற்கு காலமெல்லாம் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அவர்கள் நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள். அவருடைய உறவினர்கள் அனைவருமே நன்றி கடன் பெற்றிருக்கிறார்கள். அது மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது, ட்ரெய்லரை பார்க்கும்போது 6 அறிவு கொண்ட மனிதர்கள் இது மாதிரி ஜாதி மதம்னு பார்த்து இவ்வளோ கொடுமைகளை செய்ய வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சினா அவங்களை மனம் பிடிச்சி வைங்க, வாழப்போகிறது அவங்க தான், வெட்டிக்கிட்டு சாகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆணவ கொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கதையை சொல்லியிருப்பார்கள் என்று ட்ரெய்லரையும் பாட்டுகளையும் பார்க்கும்போது நமக்கு மனதிலே படுகிறது. நிச்சயமாக இந்த படம் 6 அறிவு கொண்ட மனிதர்கள் இனிமேல் இந்த மாதிரி தப்புகள்லாம் செய்யக்கூடாது என்பதை உணர்த்தும் என்று நான் கருதுகிறேன். இந்த படம் பெரிய வெற்றி பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த மேடையிலே இருக்கக்கூடிய திரைக்கதை ஆசிரியர் திரு பாக்கியராஜ் அண்ணன் அவர்களை பற்றி சொல்லியாக வேண்டும். எத்தனை சில்வர் ஜூப்ளி, அந்த 7 நாட்கள் தூரம் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு, மௌன கீதங்கள், இது நம்மாள், எல்லாமே சில்வர் ஜூப்ளி படங்கள். வாழ்க்கையில் ஒரு திரைக்கதை எப்படி இருக்கணும், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக படம் பண்ண சொல்லி எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடி. அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே இந்த மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும், அண்ணன் சிலம்பாட்ட குழு தலைவர் சுதாகரன் அவர்கள்லாம் எனக்கு ரொம்ப அறிமுகம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும், தீபா அவர்களோடு நான் நடித்திருக்கிறேன், ஒரு குறும்படம் ஒரு நடித்தேன், எல்லோ விழா அப்படின்னு. அவங்களும் மிகச்சிறந்த நடிகை, ஒரு யதார்த்தமாக ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக நடிக்கிறாங்க, பிரமாதமான ஒரு பேர் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லோரையும் வாழ்த்தி எல்லாம் அல்ல இறைவன் இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகிய அன்பான வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக பெருந்தலைவர் காமராஜ் அவர்களின் பேத்தி, தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில செயலாளர் VS கமலிகா காமராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இங்கு கூடியுள்ள பெரியோர்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் சரியான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். நான் பார்க்கும்போது ஒரு ஆணவ படுகொலையை பற்றி எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த நாட்டில் சொன்னது போல் படத்தின்
வரிகள் டைட்டிலே சொல்லலாம், பேரே. 6 அறிவு கொண்ட மனிதர் வந்து இதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை தான் வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து 1900 அவர் ஆட்சி காலத்தில் வந்து அறநிலைத்துறைக்கு அமைச்சராக பரமேஸ்வரன் அவர்களையும் கக்கனவர்களையும் அழகுபடுத்திய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் அந்த ஒரு மனநிலைமைக்கு இன்னும் யாரும் இல்லைன்றதை வந்து இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ணாச்சி முன்னாடி பேசுனது போல நான் இதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ணன் அவர்கள் வந்து தொல் திருவாமன் அண்ணன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பேர் வைக்கணும்னு சொல்லி பால பிச்சாபதி அடிகள் வந்து எனக்கு இந்த விஷயத்தை வந்து சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, நம்ம ஜாதின்றதை ஒன்று பார்க்கக்கூடாது, எல்லாரும் ஒரு பேர் வைக்கும்போது ஏன் அம்பேத்கர் பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அங்கேயே அந்த புரட்சி நிகழ்ந்திருக்கு அப்படின்றது ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் அதை முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்றது தான் அடுத்து வர தலைமுறைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமை. இப்போ எல்லாமே நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, இந்த பேர் எனக்கு பிடிக்கலன்னு. ஆனால் இந்த வயசுலேயும் அந்த பேரை வந்து பெருமையாக எடுத்து இந்த யங் ஹீரோ அம்பேத்கர் அப்படின்ற வளம் வர்றது வந்து இந்த நேரத்தில் பாராட்டுக்குரியது. ஸோ இன்னும் மேலும் மேலும் முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீர்வாதத்துடன் அண்ணன் சொன்னது போல் இந்த நேரத்தில் அவர் படிப்படியாக உதவி செஞ்சுருந்தாலும் இந்த நேரத்துலேயும் வந்து அவனோட அடுத்த கட்ட படியை வந்து அவர் நிற்கிறார் அப்படின்னும் போது இதை பெருமையாகவே நான் நினைக்கிறேன். ஸோ அண்ணன் நல்லா இருக்கணும், அந்த பையனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வல்ல இறைவனின் இதோடு சேர்த்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகான வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றிக்கா. அடுத்ததாக மாநில மத நல்லிணக்க துணைத் தலைவர் ஜோ பிரகாஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மாநில மத நல்லிணக்க இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல ஒரு மாலை பொழுதல் அருமையான இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கின்ற மரியாதைக்குரிய திரு பாக்யராஜ் அவர்களை நான் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக அறிவேன். அவருடைய ஒரு படத்தில் கூட நான் நடித்திருக்கிறேன். ஒரு சிறிய காட்சியாக இருந்தாலும் அது அனைவரும் ஒரு அடையாளம் காணப்பட்ட ஒரு படமாக அந்த பாரிஜாதம் திரைப்படம் அமைந்தது. அந்த வாய்ப்பை வழங்கிய அன்னாருக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய நண்பர் கொடுங்குளம் ராஜேந்திரன் அவர்களுக்கும் நான் நேரத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த ஒரு வசனகர்த்தா, ஒரு கதை களத்தினுடைய ஒரு சிறந்த ஒரு படைப்பாளி, இப்படி எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய ஒரு சிறப்பு மிக்க மனிதரால் இந்த இசைத்திட்டு இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த திரைப்படம் வெற்றி பெறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அடுத்ததாக நம்முடைய வந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்களை பற்றி நான் நிறைய கேட்டிருக்கிறேன், அவரை பற்றி நிறைய அறிந்திருக்கிறேன். இந்த கதாநாயகனுக்கு அந்த பெயர் சூட்டிய விஷயம் கூட 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தன்னால் அடிகளார் அவர்களால் அம்பேத்கர் என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த குழந்தை இன்றைக்கு வளர்ந்து கதாநாயகனாக உங்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறது. அத்தகைய சிறப்பை செய்த அன்னாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்திலே மிகச் சிறப்பாக நடித்த தம்பி அம்பேத்கர் அவர்களை நான் பாராட்டுகிறேன். அவர் மேலும் பல திரைப்படங்கள் நடித்து இந்த சினிமா உலகில் சாதனைகளை புரிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வருகின்றிருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய பேத்தி கமாலிகா காமராஜ் அவர்கள் எங்களுடைய மாநில மத நல்லிணக்கத்தினுடைய மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளராக இருக்கிறார்கள். அவர்களை நான் இங்கே சந்தித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆக ஒரு நல்ல ஒரு மாலை பொழுதாக இந்த நாள் அமைந்தது. இப்பொழுது கொடுங்குளம் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு கடிதத்தை கொடுத்து நிச்சயமாக நீங்கள் மேடையை வாசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதை மட்டும் வாசித்துவிட்டு நான் எனது பேச்சை நிறைவு செய்யலாம் என்றிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனக்கு பக்கவாதம் காரணத்தால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. எனது சார்பாக எனது அன்பு சகோதரரும் நமது மாநில மத நல்லிணக்க
துணைத் தலைவரும் எழுத்தாளரும் நடிகருமான திரு ஜோபிரகாஷ் அவர்களை அனுப்பியுள்ளேன். இந்த திரைப்படம் வெள்ளி விழா காண வாழ்த்துகிறேன். திரைப்படத்தில் கதாநாயகன் நடித்துள்ள எங்களது மாநில மதநல இயக்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சன் சிங்கர் திரு தனபால் சுதா அவர்களுடைய அன்பு மகன் அம்பேத்கர் அவர்கள் இன்னும் பல திரைப்படங்களில் நடித்து சிகரம் தொட வாழ்த்துகிறேன். இந்த விழாவில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் புரட்சி திலகம், மக்கள் திலகம் அவருடைய திரை வாரிசு இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் அமெரிக்காவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அங்கு சென்று பார்த்து அவருடைய நலம் குறித்து தமிழகம் முழுவதும் பரப்புரை செய்து அவர்களை வெற்றி பெற செய்தார்கள். அவரது மறைவுக்கு பின் முதலமைச்சர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்தபோது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்று கூடி திரு பாக்யராஜ் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள். அதை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி அம்மையார் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார்கள். அப்படிப்பட்ட மாமனிதர் விழாவில் கலந்து வாழ்த்துவதற்கு நன்றி கூறுகிறேன். அடுத்தபடியாக இந்த விழாவில் கலந்து சிறப்பிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் வாழும் காமராஜர், ஏழைகளின் இயந்தல், மக்களாட்சியை கொண்டு வர பாடுபட்டு வரும் என் அன்பு சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த திரைப்படம் வெளிவர பல உதவிகள் செய்து இந்த திரைப்படத்தில் கதாநாயகருக்கு அம்பேத்கர் என்று பெயர் சூட்டி அழகு பார்த்தார். பூஜித குரு பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. அவர்களும் விழா சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைத்து துறை சார்ந்த சகோதர சகோதரிகள், அரசியல் பிரமுகர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வணக்கத்தினையும் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படம் வெற்றி பெற நாம் அனைவரும் இணைந்து இறைவனை பிரார்த்திப்போம். இப்பொழுது எங்களது மாநில மத நல்லிணக்கத்தின் சார்பாக வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கு சால்வை இணைத்து நான் இந்த உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய அழகிய அன்பான வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. இப்போது நம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த குழந்தை திரைப்படத்தின் கதாநாயகன் புரட்சி நாயகன் என் அம்பேத்கர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச பலத்த கைத்தட்டலோடு அழைக்கிறோம். Good evening to all. This is my first film. ஃபஸ்ட்டு மூவி ஸ்டேஜ், அதனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜை அழகுபடுத்திகிட்டு இருக்கக்கூடிய என்னோட பெரியப்பா தோல் திருமாவளவன் அவர்கள். எனக்கு மட்டும் அவங்க பெரியப்பா இல்லை, என்ன மாதிரி அவங்கள நம்பி நீங்கள் என்ன ஒரு விஷயம் அவங்கள்ட்ட போனாலுமே எல்லாருக்குமே அவங்க அப்பா மாதிரி தான். அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் சின்ன வயசுலேருந்தே அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். தேங்க்ஸ்ப்பா வந்ததுக்கு. அண்ட் பாக்யராஜ் சார், தேங்க்ஸ் சார், உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். தேங்க்ஸ் மேம். தீபா மேம், தேங்க்ஸ் மேம். அண்ட் எக்ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு மீடியா, எல்லாருமே நல்லா ஆக்டிவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கு. தேங்க்ஸ் சார். ஃபஸ்ட்டு ஃபிலிம், எல்லாரோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் விஜயகுமார் சார். ஃபஸ்ட் ஃபிலிம்னால நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஒரு சில இடத்துலலாம் இது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறக்கூடிய இடத்துல கூட அவங்க தான் பண்ணலாம்டா, பண்ணு, உன்னால் முடியும், இன்னும் நிறைய ஸ்டேஜ் நீ பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய ஸ்க்ரீனில் நீ வர வேண்டியது இருக்குது, இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணி அவங்க தான் இந்த லெவலுக்கு கொண்டு போனது டைரக்டர் விஜயகுமார் சார் தான். அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம இது பண்ணிக்கணும். தேங்க்ஸ் சார். இன்னும் அடுத்த படம் பண்ணும்போது கண்டிப்பாக
கூப்பிடுங்க சார், பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு அழகான எளிமையான பேச்சு, மேடை பேச்சு இல்லாம இதுதான் நம்ம எப்பவும் பேசக்கூடிய ஒரு எளிமையான பேச்சு. அடுத்ததாக தமிழ் சினிமாவின் பன்முக திறமை கொண்ட இயக்குனர், இந்திய சினிமாவில் ஆகச்சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே ஓகே சார். படத்திற்கு உயிரும் உருவமும் கொடுத்து நம்மிடையே சேர்த்திருக்கும் இப்படத்தின் இயக்குனர் CM விஜய் அவர்கள் தற்போது நம்மிடையே ஒரு சில வார்த்தைகள் பலத்த கைத்தட்டலோடு பேசுவார். எல்லாருக்கும் என் அன்பு வணக்கங்கள். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாச வணக்கங்கள், அன்பு வணக்கங்கள், அழகு வணக்கங்கள். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஒரு பொதுவா எமோஷன் அப்படின்னா நம்மளையும் அறியாம நம்மளை தாண்டி வரக்கூடிய விஷயம்தான். அதுதான் அன்பு. சரியா? அந்த அன்பை மையப்படுத்தி எடுக்கப்பட்டதுதான் ஆறறிவு. ஒரு சில பேர் கேட்பாங்க, ஆறறிவுனா பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு. அதுக்காக தான் வச்சிருக்கோம். நீங்கள்லாம் கேட்கணுங்கிறதுக்காக தான் 6 அறிவுன்னு வச்சிருக்கோம். இல்லைன்னா 6 அறிவுன்னுலாம் வைப்போம். இதுக்கு பல விளக்கங்கள் ரொம்ப சொல்லலாம். இருந்தாலும் இந்த மேடைக்கு சிறப்பு விருந்தினராக இல்லாமல் முன்னிலை வகித்து தலைமை வகித்து எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும் பாசத்திற்கும் பற்றுதலுக்கும் உரிய சமூகத்தின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்று என்று உறுதிபட சொல்லும் ஒரு ஒப்பற்ற மாமனிதர், எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அவர்களை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலாம். தோல் திருமாவளவன் அவர்களை பற்றி யார் என்ன சொன்னார் அப்படிங்கிறது முக்கியமா அல்ல, அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தினமும் அவரை சந்திக்கின்ற நபர்கள் எத்தனை பேர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். குறைஞ்சது 2000 பேரை பார்ப்பாங்க. வீட்டில் 1000 பேர், ஆபீஸ்ல 1000 பேர். எந்த தலைவனும் அத்தனை பேரையும் சந்தித்து அவர்களுடைய மனுவை வாங்கி படிக்கின்ற ஆற்றல் இல்லை இன்று தமிழ். அதை யாரும் சொல்ல விரும்பல. அப்படிப்பட்ட தலைவரை, அதை தாண்டிய தலைவர் தான் தோல் திருமாவளவன் அவர்கள். நான் சின்ன வயசுலே அவங்க பேசுற பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அடிப்படையில் அவர் மீது அளவு கடந்த பாசமும் பற்றும் எனக்கு அதிகமாகவே உண்டு. அந்த அடிப்படையில் தான் நான் எதுக்காக சொல்றேன்னா, தோல் திருமாவளவன் எழுச்சி தமிழனை போல ஒரு தலைவன் இருந்தால் அவர்தான் என்று சொல்லுகின்ற வகையில் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் இருக்காங்கன்னு, வேற ஒன்றும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் வாழ்நாள் முழுவதும் நான் தமிழக முதல்வராகவே இருக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எழுச்சி தமிழரை போல் இருந்தால் போதும். தினமும் எத்தனை பேர், எத்தனை மனுக்கள் உடனடியா என்ன தகவல் இருந்தாச்சும் உடனே போன் பண்ணி சொல்றாங்க. எந்த ஒரு இது இல்லை. நாங்களாம் அன்றைக்கு ஒரு வாட்டி நான் ஊர்ல இருக்கும்போது தலைவர் குற்றாலத்துக்கு வந்திருந்தாங்க. பார்க்க நான் சென்ற போது அந்த லாட்ஜி முன்னாடி குறைஞ்சது 1500 பேர் இருக்கும். நான் சென்ற நேரம் 1.5 மணி நேரம், இரவு 1.5 மணி நேரத்துக்கு நான் சென்றிருக்கேன். ஆனா தலைவர் சாப்பிடாம அந்த நேரம் தான் சாப்பிடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நியாய நீதிவான் அப்படின்னு சொன்னால் தோல் திருமாவளவன் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது என்று சொல்லி மேலும் ஒரு அடுத்த விஷயத்தை சொல்லி போயிடலாம். திரைப்படத்தில் இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க திரைப்படம் அப்படி இப்படின்னு. திரைப்படத்தை படமாக, திரைப்படத்தை ரசித்து எடுக்க தெரிய வேண்டும். அந்த ரசனை மிகுந்த தலைவன் தமிழகத்தில் நீ சொல்ற விட திரை
வரலாற்றில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் எனக்கு தெரிந்த வரையில் நம்முடைய இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவ்வளவு சிறந்த மனிதர் என்று மிகைப்படுத்தி சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தால் நம்மளாம் யோசிக்கவே மாட்டோம். படத்தை பார்த்துட்டு இருப்போம் பாருங்களா, அவங்க படத்தை பார்த்தீங்கன்னா யாருமே யோசிக்க முடியாத ஒரு தாட்டை உள்ள வைப்பாங்க. ஆனால் இன்னைக்குள்ள சினிமால நம்ம எடுக்காண்டா அந்த ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற சிந்தனை ஞானம். சினிமாவில் ஜெயிக்கணும்னா சும்மாலாம் ஜெயிக்க முடியாது. 4 ஃபைட்டு 5 பாட்டை வச்சுட்டு படம் ஓட்டணும்னா ஓட்ட முடியாது அதுக்கு. ஆனால் ஞானம் வேணும். ஞானத்தின் வழியாக பல திரைப்படத்தின் மூலமாக மக்களுக்கு பல சாதனைகளை படைத்து நல்ல அறிவை படைத்த ஒரு சிறப்பு நாயகன் தான் இயக்குனர் பாசத்திற்குரிய அண்ணன் கே பாக்கியராஜ் அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். மேலும் எத்தனையோ அன்பு உள்ளங்கள், என்னோட அன்பு அக்கா தீபாக்கெல்லாம் ஷூட்டிங் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா காசு கேட்கும் போதெல்லாம் கொடுத்துடணும், அப்படி சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி எங்களுக்கு எவ்வளவு கொஞ்சம் நைட்டு 10-11 மணி வரைக்கும் ஷூட் போனால் கூட சரி தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அக்கான்னா உண்மையிலே அக்கா தான். அக்காவுக்கு பேர் போனது எங்க அக்கா தீபாக்கா. அவர்களை பற்றி பெருமையாக சொல்லலாம். வேற என்னுடைய மகன் அம்பேத்கர் எங்க அண்ணன் பையன்தான். அவன் எப்பவுமே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருப்பான். அப்படிங்கிறத விட கொஞ்சம் ஆக்டிவா இருப்பான். ஒரு அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை உள்வாங்கி கொள்ற மாதிரி கொண்டுட்டு பக்கத்தில் இருக்க பசங்கிட்ட ஏதாவது பேசிட்டு இருப்பான். நான் அப்பமெல்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டிருக்கேன், இது பண்றேன். அப்பமெல்லாம் அவன் கோவப்பட்டிருக்கான். நான் அதனும் கண்டுக்கிறதே இல்லை. நான் அப்பதான் சொன்னேன், வளரும்போது வளரணும் அப்படின்னு சொன்னா பல பேர் நம்மளை என்ன வேணாலும் பண்ணுவாங்க, தட்டுவாங்க, திட்டுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி நீ வளரணும், அப்பதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதையும் தம்பி கேட்டு கண்டிப்பா செயல்படுவான்னு நம்புறேன். மேலும் நம்முடைய பாரதிகண்ணன் சார் பாசத்துக்குரிய தலைவர் அப்படிங்கிறதுல நல்ல டைரக்டர், எனக்கு அன்பான ஒரு டைரக்டர், பாசமான ஒரு டைரக்டர். அவரை பற்றி ரொம்ப சொல்லிட்டே போகலாம். இப்படி மேலும் நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் இந்த படத்துக்காக கொஞ்சம் நல்ல ஒரு உதவியை செய்த பாசத்திற்குரிய சமூக சேவகர் முருகன் அவர்களை நாம் மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நான் சினிமா எடுக்கும்போது வாழ்க்கையில் யாரும் என்னை போல் படம் எடுக்க வருவாங்களா, அந்த மாதிரி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. நான் படம் எடுக்கும் ஒவ்வொரு நேரமும் பல டென்ஷன்ல தான் இருப்பேன். அந்த டென்ஷன் இல்லாம படம் எடுத்தா இதை விட நான் பிரம்மாண்டமா கூட எடுத்திருக்கலாம். சரிங்களா? அவ்வளவு சிரமப்பட்டு தான் நான் எடுக்கப்பட்ட அந்த படம். அதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த பாசத்திற்குரிய அண்ணன் முருகன் அவர்கள் நான் மனதார வாழ்த்துகிறேன். மேலும் எத்தனையோ பெயர்கள் சொல்லாம இருக்கலாம், வாழ்த்தாம இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயமா இருந்தாலும் பாக்கியராஜ் சார் அதிகமா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்களான்னா, திரையுலகமே என்ன பண்றது, திரையுலகமே நலிந்து போயிட்டு இருக்கே, மக்கள் படம் எல்லாம் உன்னை ஓட மாட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உண்மையிலே சொல்றேங்க, சினிமாவில் இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய பணிவான கேள்வி என்னன்னா, சினிமாவுக்குள்ள வாங்க, சினிமாவை ரசிச்சுட்டு வாங்க. ஆனா சினிமாவுக்குள்ள ஏமாத்தணுங்கிற நோக்கத்துல தயவு செய்து வராதிங்க. ஒரு ஒர்க்கை கொடுக்குறோம், அந்த ஒர்க்கை வாங்கும் போது சிரிக்கிறான், பழகுறான், பாசனம் வைக்கிறான், டீ வாங்கி தரான், காப்பி வாங்கி தரான், எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சு பாதி ஒர்க்கு முடிஞ்ச உடனே அதுக்கு முன்னே நம்மகிட்ட பணத்தெல்லாம் வாங்கிடுறான். அதுக்கப்புறம் அவுட்டுக்கு தாண்டி கேட்டா அந்த அமௌண்ட் வேற, இந்த அமௌண்ட் வேறங்கிறான். அப்ப அவனுடைய உண்மை இல்லை. சரிங்களா? சினிமாவை நேசிக்க, சினிமாவில் 1000 பேர்ல, லட்சம் பேர்ல, கோடி பேரை வாங்க, உண்மையா இருக்க கத்துக்குங்க. சரிங்களா? நீங்க ஒன்னா இருப்பீங்க, உண்மையா இருங்க, சினிமாவை வாழ வச்சிடலாம். அடுத்தல ஒரே ஒரு கேள்வியோடு விடைபெறுறேன். ஏன்னா நம்முடைய படத்துல பல கருத்துக்கள், பல விஷயங்கள் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட நம்ம படம் ஆறறிவு திரைப்படம் தமிழகத்தில் எந்த தியேட்டர்ல படம் ஓடினாலும் பார்த்து படம் பிடிக்கல, தமிழக மக்களை ஏமாற்றி நீ படம் எடுத்து விட்டாய்
என்னிடம் காசை, மக்களுடைய காசை பிடுங்குவதற்காக நூதனமான முறையில் எங்களிடம் பணத்தை பிடுங்கி விட்டாய் என்று மக்கள் யாரேனும் என்னுடைய படத்தை பார்த்து சொன்னால் அவர்களுக்கு படத்திற்குள்ள டிக்கெட்டையும் ஸ்நாக்ஸ் என்னென்ன வாங்கி சாப்பிட்டாங்களோ அந்த ஸ்நாக்ஸ் காசை கூட நான் திருப்பி கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, ரெண்டு கேள்வி இருக்கு உங்கள்கிட்ட. நீங்க அந்த படத்துல தான் இருக்கு, அந்த விஷயம் மறைக்கப்பட்டிருக்கும். அந்த கேள்வியை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் காசோட ஃப்ரீ தந்துருவோம். சரிங்களா? இது சேலஞ்ச் இல்ல. மக்கள், தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு சினிமாவில் வரக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, நல்ல நல்ல கதைகளை, நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு அறிவுபூர்வமா கொண்டு வரணுங்கிற நோக்கத்துல படம் எடுங்களோ தவிர, இந்த சீனை வச்சா ரசிகர் பார்ப்பான், 2K கிட்ஸ் இவன் வச்சா பார்ப்பான், அந்த சீனை வச்சா அவன் பார்ப்பான். ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி 18 வயசுக்கு ஒரு சீனு, 35 வயசுக்கு 2 சீனு, 40 வயசுக்கு 5 சீனு, 60 வயசுக்கு சீனே இல்ல. என்ன பண்றது? படம் அப்படிதான். சரிங்களா? அதனால படத்தை குறை சொல்லல. என்ன நீங்க யார் வேணாலும் குறை சொல்லிட்டு போங்க, தப்பே இல்லை. நான் சேலஞ்சு கூட பண்ண ரெடி, கேள்வி கேட்க கூட ரெடி. ஆனா ஒண்ணு, நான் கேட்கிற கேள்வி எந்த பாட புத்தகத்திலும் எந்த நூலிலும் இருக்காது. அப்படிப்பட்ட கேள்விதான். நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம். வாழ்த்துக்களுக்கு நன்றி. அடுத்தால இந்த மேடையில் நான் ஒரு சில எனக்காக ஹெல்ப் பண்ண என்னுடைய பாசத்திற்குரிய அக்கா சரோஜா ராஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில். மேலும் என்னுடைய நண்பர் சுதர்சன் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். நன்றி. மேலும் பாசத்து சார் பினிஷிங் பண்ணாம போனால இருக்காதுல்ல. இத்தனை இவ்வளவு நேரமெல்லாம் நல்லா சிறப்பாக கைதட்டி உற்சாகப்படுத்தினீங்க. நல்ல மகிழ்ச்சி எனக்கு. அதே மாதிரி ஆறறிவு திரைப்படம் நல்ல தமிழக மக்கள் அத்தனை பேரும் பார்க்கணும். அதுல ஏதாவது குறை இருந்தா என்கிட்ட கேட்கணும், திருப்பி நான் பதில் சொல்லணும். ஏன்னா இது படத்தில் எனக்கு பணம் சம்பாத்தியமே வேண்டாம், இந்த படத்துல எனக்கு வருமானமே வேண்டாம், படத்தை பாருங்கன்னு தான் சொல்றேன். ஒரு காதலுங்க, காதலை மட்டும் பிரிக்காத. நீ எதை வேணா பிரிப்பா. ஒரு இடத்துல போன ஒரு ஃபீல் வருது இல்ல, ஒரு எமோஷன் வருது இல்ல, எப்படி வருது? அன்பு பாசம் இருந்தாயா வரும், ஒன்னும் இல்லைன்னா வராது. என் தலைவருக்கு ஒண்ணுன்னா நான் என்ன வேணா செய்வேன். அது என்னது? ஃபீல், ஏனர், அந்த உணர்வு தான். சரிங்களா? அதனால தயவு செய்து நான் கேட்பது, காதலர்களை பிரிக்காதுங்க, காதலர்களை சேர்த்து வைங்க. உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்தா அந்த பையன் நல்லவனா கெட்டவனானி கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு காதலரை சேர்த்து வைங்க. காதலர்களே, ஆறறிவு படத்தை பார்க்க வாருங்க. பல விஷயத்தை அண்ணங்கிட்ட கேளுங்க. அத்தனை மீடியா நண்பர்களும் எனக்கு நம்முடைய ஆறறிவு திரைப்படத்திற்கு மிகவும் ஒத்துழைப்பு தந்து அத்தனை சேனல்களுக்கும் என்னுடைய பாசமான பணிவான வரவேற்பு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகான வார்த்தைகள். நன்றி இயக்குனர் CM விஜய் அவர்களுக்கு. உங்களின் பார்வையும் முயற்சியும் தான் இந்த திரைப்படத்தின் இதயம். இன்னொரு பெரிய கைத்தட்டலோடு இயக்குனர் CM விஜய் அவர்களுக்கு இந்த திரைப்படத்துக்காக ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததாக தமிழ் சினிமாவின் பன்முக திறமை கொண்ட இயக்குனர், இந்திய சினிமாவில் ஆகச்சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் இயக்குனர் திரு K. பாக்யராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச பலத்த கைத்தட்டலோடு அழைக்கிறோம். ஆறு அறிவு திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம்.
மற்றும் வாழ்த்து வந்திருக்கும் மேடைக்கு முன்னால் இருக்கிற கேக்குதா கரெக்டா? மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் அனைத்து மரியாதைக்குரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எப்போ பிறந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் எதுக்கு பிறந்தோங்கிறது தான் நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. ஆனால் இந்த மேடையில் எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சவர், அவரை முன்னிலை வச்சுருக்காங்க நம்ம தொல் திருமாவளவன் அவர்கள். நம்ம வாழ்க்கை நமக்காக மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்காக வாழ்கிறதா உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஸோ அவர் இருக்கார். அதே மாதிரி நான் நிறைய மீட்டிங்கில் போனால் கூட காமராஜர் அவர்களை பார்த்ததில்லை, பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கு வயசும் அதுக்கான டைம் எல்லாம் இல்லாத. ஆனால் அவர் பற்றி நிறைய படிச்சிருக்கிறேன். அதான் நிறைய உதாரணம் காமிச்சு அவருடைய லைஃப் சமாச்சாரத்தை நிறையா சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அவங்க பேட்டி வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தபடியாக தீபா அவர்கள், அவங்க காதலை பற்றி அவங்க பேசுகிறாங்க பாரு, எவ்வளோ தூரம் அது ஒரு உயிர் அது இதுன்னு சொல்லி என்னென்னவோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினாங்க. என் படங்களில் வந்து நிறையா அவங்க பார்த்து உதாரணமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் நல்லா சிறப்பாக பேசினாங்க. எப்பவுமே ஏதாவது மீட்டிங்கில் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து எப்பவும் தலைப்புச் செய்தியே எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி, என்ன சாதாரணமாக எல்லாம் பேசியிருக்காங்களே, ஏதாவது சுட சுட போடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு ஜோ வந்து ஒரு லீடு எடுத்து கொடுத்துட்டாரு. அது அவருக்கு யார் எப்படி தகவல் சொன்னாங்கன்னு தெரியல. தலைவர் புரட்சி தலைவர் இறந்த உடனே அடுத்தது என்ன அப்படிங்கிறதுல வந்து அவர் தகவல் வந்து அது கரெக்டான தகவல் அல்ல. அதை பற்றி பேச்சு வந்தது, எங்கிட்ட வந்தது. புரட்சி தலைவர் இப்படி இதாகிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வாரத்துக்குள்ள வந்து நம்ம இப்பவும் பாலிடிக்ஸில் அவங்க இருக்கிறாங்க. முதல்ல நம்ம சேலம் ராமலிங்கம் அவர்களும் ஏவா வேலு அவர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. வந்து நீங்கள் தான் லீட் எடுத்து எப்படியாவது கொண்டு வரணும்னு. என்ன கொண்டு வரணும்? இல்லை அண்ணனை கொண்டு வரணும்னா என்ன சொல்கிறீங்க? என்ன ஆர்மி என்ன, நீங்கள் கலைஞர் வந்து தலைவர் சொல்லி கலைஞர் வந்தார், அந்த மாதிரி நீங்கள் லீடு எடுத்து ஆர்மி அவர்கள் வந்து வரணும் அப்படின்னு. நீங்கள் அதுக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இறந்து ஒரு வாரம் கூட ஆகலை, இப்போவே நீங்கள் வந்து ஒரு கோஷ்டின்னு சொல்லி இப்படி ஆரம்பித்தோன்னு சொன்னால் பப்ளிக்கில் மக்கள் பொதுமக்கள்கிட்ட நகைச்சுவை, அதாவது காமெடிக்கான ஒரு சமாச்சாரம் ஆகி போகும். அதனால் இப்போ அதை பற்றி யோசிக்கிறேம்மா, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு. இவருக்கு போன உடனே பின்னாலேயே அப்போது கல்வி அமைச்சராக இருந்த ஒரு அரங்கநாயகன் சார் அவர் வந்தார். நீங்கள் தான் கொஞ்சம் லீடு எடுத்து அடுத்த சிஎம்க்கு நீங்கள் தான் லீடு எடுத்து பேசணும் அப்படின்னாரு. நான் என்ன பேசுறது என்ன, இல்லை அம்மா அவங்க சார்பாக தான் நான் வந்திருக்கேன், அம்மா அவங்க வரணும், அது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் பேச ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கும் அதே பதில் சொன்னேன். ஒரு வாரம் கூட ஆகலை, உடனே இந்த பிரச்சனை ஆரம்பித்தா வெளியே பப்ளிக் எல்லாம் ஒரு மாதிரியாக கட்சி பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம், உடனடியாக முடிவு பண்ண வேண்டிய நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா வந்து சாயங்காலம் ஒரு இம்மிடியட்டாக ஏதாவது ஒன்று முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2 பக்கம் ஆர்எம்பி சைடுக்காக இவர் வேலும் ராமலிங்கமும் கேட்டாங்க. அதே மாதிரி மீண்டும் அரங்கநாயகி அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மாக்காக நீங்கள். அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இது வந்து 2 கோஷ்டி இருக்கிறது எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும், இப்போ அதுக்கான நேரம் இல்லை, அதில் என்னையும் கொண்டு உள்ளே சேர்த்தி என்னையும் ஒரு கோஷ்டி ஒருத்தனா சேர்த்திடாதீங்க,
ஒன்று பண்ணுங்க, உடனடியாக ஒரு ஆளை வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க ஜானகி அம்மா எம்ஜிஆர் மிஸ்ஸஸ் இருக்காங்க. இப்போ அவங்கள கொஞ்ச நாளைக்கு உட்கார வைங்க. அவங்கள உட்கார வைக்கிறேன்னா யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, 2 பேருமே எதுவுமே பேச மாட்டாங்க. அர்ஜென்ட்டு அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பொதுக்குழு கூட்டுங்க. பொதுக்குழு கூப்பிட்டு ஜெயலலிதா வேணுமா அல்லது ஆர்எம்பி அவர்கள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டெடுப்பு நடத்துங்க. ஆர்எம்பின்னு சொன்னோம்னா அவங்க ஒத்துக்கிட்டு போகட்டும், ஜெயலலிதாமான்னு சொன்னோம்னா இவர் ஒத்துக்கிட்டு போகட்டும். இதுதான் கட்சிக்கு மரியாதையாக இருக்கும். தயவுசெய்து அதை செய்யுங்க. மறுபடியும் கோஷ்டி சண்டை அது இதுன்னு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மா பேர் வந்து சொன்னோம்னா மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இதுதான் நான் சொன்னது, இதுதான் நடந்தது. அவர் என்ன, அவருக்கு யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த ஐடியாலெல்லாம் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் வந்து அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் எது ஆயிடுச்சு, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். என்னென்னா இப்போ தேர்தல் வர நேரத்தில் இவர் வேறு ஏதோ ஒன்று சொல்லி என்ன அப்படியெல்லாம் பேசுனாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பத்திரிக்கையாரன் போகிற மறுபடியும் வந்துடுவாங்க நேராக வீட்டுக்கு, என்னங்க நேற்று இப்படி சொன்னாங்களே என்னாச்சு அப்படின்ட்டு. அதனால் அதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஒரு ஒரு கூட்டம் நடந்துட்டு ஒருத்தர் சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தார். கதா கலைச்சவ மாதிரி சொற்பொழிவு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு நட்பை பற்றி ஒரு உதாரணம் சொன்னார் ஒருத்தர். அந்த கதா கலைச்சவம் பண்ணவர் என்னென்னா, ஒரு இலையும் ஒரு மண்ணாங்கட்டியும் அப்படி ஒரு நட்பாக இருந்தது ஒன்றுக்கு ஒன்று. திடீர்னு ஏதாவது பெரிய காற்றடிச்சா இலை பறந்து போகாமல் மண்ணாங்கட்டி அது மேலே இலை மேலே உட்காந்து அதை காப்பாற்றிடும். திடீர்னு பெரிய மழை வந்துடுச்சு அப்படின்னா மண்ணாங்கட்டி கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இலை வந்து மண்ணாங்கட்டி மேலே உட்காந்து அதை காப்பாற்றிடும். அந்த அளவுக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க அப்படின்னாங்க. ஒரு 6 வயசுல 7 வயசுல ஒரு பையன் எழுந்திரிச்சான். 7-8 வயசு தான் இருக்கு அந்த பையன். எங்கள் காற்று மழையும் சேர்ந்து அடித்தான் அப்படின்னா இவர் முழிக்கிறார். காற்றடிச்சா மண்ணாங்கட்டி மேலே உட்காந்து அதை சரி பண்ணிடும், மழை பெஞ்சா இலை மேலே உட்காந்து அது மண்ணாங்கட்டியை காப்பாற்றிடும். காற்று மழையும் சேர்ந்து அடித்தா அப்படின்னா அவருக்கு ஸ்டக்கப் ஆகி போச்சு. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, 8 வயசுல கூட அந்த 6வது அறிவுங்கிறது சொல்கிறோம்ல, 6 அறிவுன்னு, அது எல்லாத்துக்கும் வேலை செய்கிறது இல்லை. அந்த சின்ன பையனுக்கு 6 வயசுலேயே வந்து அவ்வளோ அழகாக வேலை செஞ்சது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த 6 அறிவு அப்படிங்கிறதுல வந்து. அதே மாதிரி இன்னொரு இதுதான், அவன் ஒரு 12, 13 வயசு 14 வயசு பையன். அவன் வந்து ஒரு கடையில் அன்றைக்கி தான் வேலைக்கு போய் சேர்ந்தான். அது கொஞ்சம் கண்ணாடி பொருள் எல்லாம் இருக்கிற மாதிரி, விலை உயர்ந்த பொருள் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கடை. அதில் வேலைக்கு சேர்ந்தப்போ பின்னால் பக்கம் போய் எல்லாம் தொடச்சி விட அப்படின்னு சொல்லி சொன்னார். அவன் எதை எடுத்து தொடச்சிக்கிட்டு இருந்தான். முன்னால் முதலாளி உட்காந்துருந்தார். டமான்னு ஒரு சத்தம், கடக் கடக் கடக்குன்னு எல்லாம் உடஞ்சி விழுந்த மாதிரி. முதலாளி அப்படியே ஷாக்காகி, டேய் அங்கே என்னத்தடா போட்டு உடச்சி தொலைச்ச அப்படின்னா அப்படியே சைலண்ட்டு. உன்னை தாண்டா கேட்குறேன், எதை போட்டு உடச்சி தொலைச்ச அப்படின்னா, முதலாளி என் எதிர்காலத்தையே உடச்சி தொலைச்சிட்ட முதலாளி அப்படின்னா. ஏன்னா அன்றைக்கி தான் வேலைக்கு சேர்ந்துருக்கான். இது ஒழுந்து இவ்வளோ காஸ்ட்லியான பொருள் போயிடுச்சுன்னா நம்ம லைஃப் அவ்வளோதான், நீ இங்கே வேலைக்கு வைக்க போகிறாரு, உடனே அனுப்ப போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த பொம்மை உடஞ்சுன்னு சொல்ல எதிர்காலத்தை உடச்சி தொலைச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக சொன்னான். அப்படியே வந்து பார்த்தாரு. அந்த வார்த்தைக்காக அவனை கட்டி அணைச்சிக்கிட்டு, இல்லைடா கை தவறுதல் எல்லாத்துக்கும் நடக்கிறது தான், நான் நீ இனிமேல் பொறுப்பாக வேலை பார்ப்பேன், நீ பாரு தொடச்சி வச்சுட்டு பாரு அப்படின்னாரு. ஸோ 6 அறிவு அப்படிங்கிறது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் பயன்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இந்த படத்துக்கு வந்து டைட்டில் வந்து 6 அறிவுன்னு வச்சுருக்காங்க. அவர் என்ன ஐடியாவில், விஜயன் அவர்கள் என்ன ஐடியாவில் விஜய் டைரக்டருக்கு வந்து வச்சுருக்காரு எனக்கு தெரியல. ஆனால் படம் பார்க்கும்போது அதில் மெயின் அதுதான், இந்த கான்செப்ட் என்னங்கிறது தெரியுது. ஆணவ கொலை அப்படிங்கிறது, அதாவது முகத்தில் காரி துப்பினவனை வந்து புத்தர் மன்னிச்சு விட்டார். அதே நேரத்தில் வந்து துரோகம் பண்ணவனை வந்து நபிகள் நாயகம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி அரவணைச்சிக்கிட்டாரு. கன்னத்தில் அரைஞ்சவனை வந்து
அவனுக்கு இன்னொரு கன்னத்தை காமிக்கணும், இயேசுநாதர் கன்னத்தை காமிச்சார். மெஜாரிட்டி அந்த மூணையும் கும்பிட்றவன் தான் இருக்கான். ஆனால் இந்த மூணையும் கும்பிட்றவன் வெட்டு குத்தில் தான் எதுவுமே நடக்குன்னு, அதுதான் நாடு பூரா கலவரமாக இருந்துட்டுருக்கு. எதுக்கு இந்த மூணையும் கும்பிடணும்? அந்த 3 பேரும் என்ன சொன்னாங்க? மனித நேயம் என்ன, அகிம்சை என்ன, அன்பால் தான் எதுவுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நீ எல்லாமே அதை கும்பிடுற, ஆனால் வந்து அது பிரகாரம் நடந்துக்கிறியான்னு சொன்னால் அது நடக்க மாட்டேங்கிறோம். ஸோ அதனால் திரும்ப 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 டாக்டர் அம்பேத்கர் மாதிரி யாராவது பிறந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து காமராஜர் இருந்தார், அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், அம்பேத்கர் பிறந்தார் சொல்லிக்கிட்டு இருந்தார். எல்லோரும் மனித நேயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது வந்து இந்த படமும் வந்து மீண்டும் அதை வலியுறுத்தும் நோக்கத்தில் தான் வந்து இது பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர் அவர் கொடுங்குள ராஜேந்திரன், அவர் மூலமாக தான் அவர் வந்து நம்ம அம்பேத்கர் ஹீரோவை நடிச்சிருக்காரு. அவங்க அப்பாவுக்கு நல்ல பழக்கம், வேறு யாரையும் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நீங்கள் எனக்காக நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னாரு. சரி, நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு. இந்த நேரத்தில் அம்பேத்கர் உனக்கு வந்து ஒரு சின்ன யோசனை என்னென்ன, நீ பேசும்போது நான் கவனிச்சு என்ன பேசுகிறேன்னு. அவர் உனக்கு பேர் வச்சதுக்கு தகுந்த மாதிரி நீ பேசணும். அது பழகணும், ட்ரெயின் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உனக்கு யாரோட பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீ கரெக்டான காலேஜில் படிச்சிருக்க, நல்லாவும் படிச்சிருக்கிற. ஸோ இது அந்த மேடைங்கும் போது ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன ஒரு சங்கோஜம் அதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் என் பேர் அம்பேத்கர், தொல் திருமாவளவன் வந்து வச்சுருக்காரு. அந்த அம்பேத்கர் அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முயற்சி பண்ணேன். ஏன்னா ஹீரோ நடிக்கிறவனுக்கு வந்து மீதி எல்லாமே இப்போ சிலம்பத்துக்கு பாரு, அவங்க தலைவர் வந்திருக்காரு, உனக்கு இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தவர் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியே அவர் வந்திருக்காரு, தூத்துக்குடியிலேருந்து எல்லாமே வந்திருக்காங்க. இதெல்லாமே வந்து ஃபைட்டு இதில் டான்ஸ், இதெல்லாம் இந்த பேச்சுங்கிறது வந்து நீ வந்து ட்ரெயின் ஆகிக்கணும். அதுக்கு நிறைய படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை, அவர் ஸ்பீச்சை கேட்டார், நீ திருமாவளவன் பேசும்போதெல்லாம் கேட்டார். அவர் எத்தனை புஸ்தகங்களை படிக்கிறாரு, என்னென்ன புஸ்தகங்கள் போனோமா, என்னென்ன யார் பேசுனா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தால் அதே ஒரு ட்ரைனிங் தான். ஸோ அதனால் அடுத்தது வந்து அதுக்கு நீ ட்ரைனிங் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி நான் எப்பவும் கடைசியில் பேசுவேன், கொஞ்சம் லேட்டாக பேசுவேன். ஆனால் இன்றைக்கி அவர் பாருங்க மத்தியான சாப்பாடு இன்றைக்கி 4 மணிக்கு தான் சாப்பிட்ருக்காரு. ஏன்னா காலையிலேருந்து கண்டினியூஸாக கூட்டம்னு போயிட்டு நான் சொன்னேன், ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு விட்டாங்களே, அதுக்காக நேரம் கிடச்சிது, அது வரைக்கும் சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இப்போ அடுத்தது வேறு மீட்டிங்காக ஒரு போக வேண்டியிருக்குது. இதை முடிச்சுட்டு அதனால் என்னுடைய இந்த படத்தில் கலைஞர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சேலஞ்சு பண்ணி விஜயன் வந்து சொல்லியிருக்காரு படத்தில், நான் அந்த அளவு செஞ்சுக்கிறேன். அந்த தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். மீண்டும் நான் சொன்ன மாதிரி இந்த மனித நேயம் அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. அதைத்தான் வந்து நானும் நீயும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் வந்து எல்லோரும் நினைக்கணும் ஒழிய வேறு மாதிரி நினைக்கக்கூடாது. மாயவனார் அவருடைய அது கவிஞர் அவர் கூட வந்தார். நான் கூட கிழக்க போர்ண்டியில் ஒரு சின்ன சுச்சுவேஷன் சாங்கு அது வந்து நீ திடீர்னு ஒரு பாட்டுன்னு எங்கேயா யாரையா போய் அது சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். அந்த இடத்துல பாட்டு வச்சா நல்லா இருக்குன்னு நான் தான் சொன்னேன். கதிர் இருக்கும்போது திருடிட்டு போகிறாங்க, இவன் பாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான், அதனால் இவன் பாட்டு பாடிட்டு இருக்கான், அவனை உசுப்பி விட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான், அந்த கேப்பில் அறுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்னடா பாட்டு எழுதுனேன். அப்போ நானே எழுதி கொடுவேன். நீயும் நானும் ஒன்று என்ற நிலைமை வேணுங்க, அந்த நேரங்காலம் சேரும் வரையில் காவல் வேணுங்க, நம்ம காவல் வேணுங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நான் எழுதினேன். அந்த மாதிரி மனிதர்கள் வந்து எப்போவுமே அதில் ஏற்றத்தாழ்வு என்ன, நான் நீ ஒன்று, நம்ம எல்லாம் சகோதரம், அப்போ தானே அந்த ஆறறிவு அப்படிங்கிறதுக்கு அதில் தான் உண்மையான அர்த்தமே இருக்குது. அதனால் இந்த படத்தை கருத்தோடு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் இந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் உங்கள் எல்லாத்துக்கும் இதை வந்து இவ்வளோ தூரம் வாழ்த்து தெரிவிச்சிருந்தேன். உங்களுக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு நம்ம இப்போ எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி திரைப்படங்களுக்கு முன்னோடி இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி திரைப்படங்களை கொடுத்த கதாநாயகன், இயக்குனர் அப்படின்னா அது நீங்கள் தான் சார். உங்களுடைய அழகிய வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச பலத்த கைத்தட்டலோடு அழைக்கிறோம். கீழே உட்காந்துருக்காரு. தாசன் முழுக்க பையன் அப்பா தானே இங்கே நின்று உட்காந்து வந்து ஹரிகிருஷ்ணன் அங்கே அவர் இது பக்கத்தில் உட்காந்து இயக்குனர் சிஎம் விஜய் அவர்களின் 6 அறிவு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்று மிகுந்த பொறுப்புணர்வோடு அறிவுரை வழங்கி அமர்ந்திருக்கிற, சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற திரைப்பட இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் கே பாக்யராஜ் அவர்களே, இந்த திரைப்படத்தின் இயக்குனர் தம்பி சிஎம் விஜய் அவர்களே, கதை நாயகன் தம்பி புரட்சி நாயகன் அம்பேத்கர் அவர்களே, ஒளிப்பதிவாளர் திருப்பதி அவர்களே, இசையமைப்பாளர் விஜய் அவர்களே, படத்தொகுப்பாளர் வெற்றி சண்முகம் அவர்களே, பாடல் ஆசிரியர் பு முத்துக்குமார் அவர்களே, மக்கள் தொடர்பாளர் கோவிந்தராஜ் அவர்களே, இணை தயாரிப்பாளர்கள் முருகன், சுடர் ஐயப்பன், இந்திரன், சிவரத்தினம் ஆகிய தோழர்களே, தயாரிப்பாளர் ஏவி ராஜாத்தி அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆன்மீக சேவகர் திரு ஏ முருகன் அவர்களே, திரைப்பட இயக்குனர் பாரதி கண்ணன் அவர்களே, தென்காசி சிலம்பம் திரு சுதர்ஷன் ஆசான் அவர்களே, சிலம்பம் டாக்டர் எஸ் சுதாகரன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை செயற்குழு உறுப்பினர் KSM நாதன் அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர்
பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயர்த்தி கமலிகா காமராஜ் அவர்களே, இந்த திரைப்படத்தில் தோன்றியிருக்கும் நடிகை மதிப்பிற்குரிய தீபா அவர்களே, திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களே, திரு நீலகண்டன் மணி அவர்களே, தம்பி அம்பேத்கர் அவர்களின் அருமை தந்தை தனபால் அவர்களே, தாயார் சுதா அவர்களே, தம்பி சமத்துவன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த படக்குழுவை சார்ந்த கலைஞர்களே, வருகை தந்துள்ள தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1 மணி நேரம் நாம் தாமதமாக இந்த நிகழ்வை தொடங்கி இருக்கிறோம். காலத்தாழ்வுக்கு நான் வருந்துகிறேன். அடுத்து இன்னும் சில நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான நிலையில் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த திரைப்படம் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு இசை வெளியீட்டு விழாவுக்காக காத்திருந்தது. ஒவ்வொரு முறையும் தனபால் அவர்களும் தம்பி அம்பேத்கர் அவர்களும் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் தேதி ஒதுக்க வேண்டும் என்று இயக்குனரோடு வந்து அழுத்தம் கொடுத்தார்கள். எனக்கு நேரம் ஒதுக்க இயலவில்லை. கடைசியாக அவர்களே ஒரு தேதியை, இந்த தேதியை முடிவு செய்து கட்டாயம் வந்தாக வேண்டும், இனி காலம் தாழ்த்த முடியாது என்று ஒரு நிர்பந்தத்தில் முடிவு செய்யப்பட்டது. இவ்வளவு சிறப்பாக இது நடந்தேறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மிகச் சிறப்பாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை நம்முடைய இயக்குனர் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கலை உலக வாரிசு திரைக்கதை வித்தகர் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் பங்கேற்று இந்நிகழ்வையும் சிறப்பித்திருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். திரைப்பட கதாநாயகன் அம்பேத்கருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை வழங்கியிருக்கிறார். அவரோடு நான் இந்த நிகழ்விலே பங்கேற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தீபா அவர்கள் சொன்னதைப் போல நாம் எல்லோரும் 70களில் 80களில் அவருடைய திரைப்படங்களை பார்ப்பதற்கு, அவருடைய திரைக்கதை அமைப்பை கண்டு வியப்பதற்கு, அவருடைய உரையாடல்களை ரசிப்பதற்கு போட்டி போட்டுக்கொண்டு திரையரங்குகளுக்கு ஓடிய காலம் அந்த காலம். அதனால்தான் எம்ஜிஆர் அவர்கள் வேறு யாரையும் வாரிசு என்றவர் வெளிப்படையாக அறிவித்ததில்லை. என்னுடைய வாரிசு, கலை உலக வாரிசு பாக்கியராஜ் என்று எம்ஜிஆர் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்து அவரை உச்சி மோந்து பாராட்டியிருக்கிறார். அவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பெறுவதற்கு தமிழ் மக்களின் பேராதரவு மிக முக்கியமான காரணம். அந்த அளவுக்கு தமிழ் மக்களின் நெஞ்சத்தை அள்ளியவர் நம்முடைய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். அவருக்கென்று ஒரு தனி வழி, தனி பாணி. திரைக்கதை அமைப்பதென்றால் அதற்கு பாக்கியராஜ் அவர்கள்தான் ஒரே அடையாளம், சான்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் மிகப்பெரிய சாதனையாளராக விளங்கியவர். அவருடைய குரல் இன்றைக்கும் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஸ்லாங், ஒரு இசை வடிவிலான குரல். குறிப்பாக பெண்களை வெகுவாக ஈர்க்கும். திரைப்படங்களில் ஒரு அப்பாவித்தனமாக எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி இளைஞரை போல
ஒவ்வொரு படத்திலும் அவர் பேசுவது, பொருள் பொதிந்த உரையாடல்களை செய்வது, அறிவுரை வழங்குகிற காட்சிகளை அமைப்பது, முற்போக்கான சிந்தனைகளை நாம் எல்லோரும் இன்றைக்கு இயக்கங்களாக மாறி போராடி கொண்டிருக்கிற இந்த விவரங்களை எல்லாம் அன்றைக்கு எந்த இயக்கமும் அமைக்காமல் திரைக்களத்திலேயே போராடியவர், இந்த கருத்துக்களை பேசியவர், முற்போக்கு கருத்துக்களை பேசியவர். சாதி வேண்டாம், சகோதரத்துவம் வேண்டும், நாம் எல்லோரும் ஒன்று, சமத்துவம் என்கிற அந்த கருத்துக்களை அந்த குடும்ப கதை அமைப்பிலேயே கொண்டு வரக்கூடிய அளவுக்கான வல்லமை பெற்றவர். இன்றைக்கும் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். அவருடைய தோற்றம் கூட இன்னும் மாறவில்லை. அப்படியே இளமை ஊஞ்சலாடுகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதை அப்படியே அவர் மெயின்டைன் செய்கிறார். அந்த குரல், அந்த கருத்து, அந்த பார்வை அனைத்தும் இந்த தலைமுறையையும் கவரக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே அவர் இந்த நிகழ்வில் பங்கேற்றது நமக்கு அனைவருக்கும் பெருமை, மகிழ்ச்சி. அவர் சொன்னதைப் போல இயக்குனர் விஜய் அவர்களும் தம்பி கதாநாயகன் அம்பேத்கர் அவர்களும் தங்களை செம்மைப்படுத்திக் கொள்ள, செழுமைப்படுத்திக் கொள்ள, பக்குவப்படுத்திக் கொள்ள தங்களுடைய களத்தில் முன்னோர் யாரோ, சாதித்தவர்கள் யாரோ அவர்களை பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் இந்த களத்திலே வெற்றி பெற முடியும். அவர் மிக சுருக்கம், நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொன்னார். ஆனால் அதில் மிக ஆழமான கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன. விஜய் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு 6 அறிவு என்று பெயர் சூட்டியிருக்கிறார். அதற்கான விளக்கத்தை அவர் நமக்கு முழுதாக வழங்கவில்லை. 2 கேள்விகளை நான் எழுப்புவேன், அதற்கு நீங்கள் விடை சொல்லுங்கள் பார்ப்போம் என்று ஒரு புதிரோடு முடித்திருக்கிறார். ஆனால் கேள்வியை நம் முன்னால் வைக்கவில்லை. இந்த கேள்விகள் ஒருவேளை திரைப்படத்தில் நாம் பார்த்தால்தான் தெரியும் என்று கருதுகிறேன். ஆனால் அந்த 6 அறிவு, 6வது அறிவு எத்தகைய வலிமை மிக்கது என்பதை இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் இங்கே 2 உவமைகள் மூலம், சிறுகதைகள் மூலம், கதையாடல்களின் மூலம் நமக்கு எடுத்துரைத்தார். அது எவ்வளவு பேர் கவனித்தீர்கள் என்று நான் கருதவில்லை, தெரியவில்லை. என்னுடைய எதிர்காலத்தையே உடைத்து விட்டேன் என்று ஒருவன் சொல்லுகிறான். அவன் வேலை செய்கிற கடையில் விலை உயர்ந்த ஒரு பொருளை அவன் உருட்டி உடைத்து விட்டான். இந்த பொருள் உடைந்து விட்டது என்று சொல்லி அவன் பதறவில்லை. அவன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வந்துட்டான். நம்மளை முதலாளி வெளியே அனுப்பிச்சிடுவார், நாம் அவ்வளோ விலை உயர்ந்த பொருளை உடைச்சிட்டோம், என் எதிர்காலமே போச்சு. அவ்வளவு விரைவாக அவன் சிந்திக்கிற ஆற்றல், அவருடைய எதிர்காலத்தை பற்றிய கவலை, இந்த சிந்தனை ஆற்றல் என்பதுதான் 6வது அறிவு, 6ஆம் அறிவு. மற்ற 5 அறிவு என்ன? புலனறிவு, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இதுதான் நம்முடைய உடல். மெய் என்பது உடம்பு, மொத்த கழுத்திலிருந்து பாதம் வரையில் இருக்கிற பாகத்திற்கு பெயர் மெய். தலையிலே மற்ற 4 புலன்கள் இருக்கின்றன. வாய், கண், மூக்கு, செவி. இந்த 4 புலன்களும் தலையில் உள்ளன. தலை இல்லாத மற்ற பகுதியை நாம் முண்டம் என்கிறோம். அது ஒட்டுமொத்தமாக மெய் என்று, உடம்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த 5ம் ஒவ்வொரு அறிவை நமக்கு தருகிறது. உடம்பு தொடுதல் அறிவை தருகிறது, வாய் சுவை அறிவை தருகிறது,
நாக்கு. விழி பார்க்கிற அறிவை, காட்சியை நமக்கு புலப்படுத்துகிறது. செவி கேட்பதன் மூலம் என்ன கேட்கிறோம் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். மூக்கு வாசனையை முகர்ந்து பார்க்கிற அந்த அறிவை, வாசனையை நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படி இது புலனறிவு. இந்த புலனறிவுகள் ஐந்தும் தொகுக்க பெற்று அதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற அறிவுதான் ஆறாவது அறிவு. புலனறிவு உணர்ச்சி வயப்படும். ஆறாவது அறிவு பக்குவத்தை தரும். புலனறிவு ஐந்தும் உணர்ச்சிகளோடு தொடர்புடையது. நம்ம ஆத்திரப்படுறோம் ஒரு விஷயத்தை கேட்ட உடனே, உன்னை பற்றி இப்படி சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷன். அவன் சொன்னது உண்மையா பொய்யா, இவனே இட்டுக்கட்டி பேசுகிறானா, இவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கா, அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா, அவன் அது மாதிரியான ஆள் தானா அப்படின்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். காது கேட்ட உடனே ஆத்திரம் வந்துடும். அது எமோஷன். ஆத்திரமும் ஒரு எமோஷன் தான். விஜய் சொன்னது மாதிரி அன்பு ஒரு எமோஷன்னா ஆத்திரமும் ஒரு எமோஷன் தான், ஆங்கர். புலன் உணர்வு என்பது அப்படியே வெளிப்படுவது, உடனடியாக எதிர்வினையாற்றுவது. இந்த புலன் உணர்வுகளை, புலன் அறிவை உள்வாங்கிக் கொண்டு அதில் எது சரி, எது தவறு, எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது, எது இப்போதைக்கு வெளிப்படுத்த வேண்டியது, எது எப்போது வெளிப்படுத்தப்பட வேண்டியது, எதை எப்படி வெளிப்படுத்துவது, எதை யார் முன்னால் வெளிப்படுத்துவது, எதை மறைத்து வைக்க வேண்டும், எதை மறைக்காமல் சொல்ல வேண்டும் என்பனவற்றையெல்லாம் உணர்ந்து தொகுத்து வடிகட்டி அதன் அடிப்படையில் வெளிப்படுத்துகிற ஒரு அறிவுதான் ஆறாவது அறிவு. ஆறு அறிவு. என் சாதி பொண்ணு இன்னொரு சாதிக்காரன் விரும்புகிறான். சாதி கலப்பு ஏற்பட்டால் என்ன ஆகிறது, என் தகுதி என்ன, அவன் தகுதி என்ன அப்படின்ன உடனே அவனுக்கு ஆத்திரம். அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை, அவனை அழித்தொழிக்கணும், அவனை வெட்டி சாய்க்கணும். இல்லைன்னா எனக்கு அது குடும்ப கௌரவம் போயிடும், சாதி கௌரவம் போயிடும். இந்த உணர்ச்சி மட்டுமே திணிக்கப்பட்ட நிலையில் அதில் மட்டுமே இருக்கிறவன் பின் விளைவுகளை பற்றி கவலைப்படுறதில்லை. இப்படி ஒரு கொலை நடந்தால் அதுக்கு பிறகு சட்டம் வரும், காவல்துறை வரும், கைது செய்வார்கள், சிறைக்கு போக வேண்டி வரும், ஆயுள் தண்டனையே கிடைக்கலாம் அல்லது மரண தண்டனையே கிடைக்கலாம். நம்முடைய குடும்பம் சிதறி போகும், நம்முடைய மனைவி நடுத்தெருவிலே நிற்பாள், நம்முடைய பிள்ளைகள் நடுத்தெருவிலே நிற்பார்கள், அவர்களை கவனிக்க ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள், நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பமே சிதறி போகுமே என்றெல்லாம் சிந்திக்க அவனுக்கு இடம் தராது. வெறும் புலனறிவு, ஆறாம் அறிவு இல்லை. தன்னை சுற்றி 360 டிகிரியிலும் கண்காணிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், கேமராக்கள் இருக்கின்றன, அரசு இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சட்டம் தன் கடமையை செய்யும், அதிலிருந்து தப்ப முடியாது. அமைதியான குடும்பம் சிதறி போகும். இதையெல்லாம் சிந்திக்க மூளைக்கு நேரம் கொடுப்பதில்லை. சிந்திக்கிற ஆற்றல் எல்லா மனுஷனுக்கும் உண்டு, அதனால தான் எல்லாருக்குமே மூளை இருக்கிறது. ஆனால் சிந்திக்க நாம் மூளைக்கு வாய்ப்பு தருவதில்லை, உணர்ச்சிக்கு வாய்ப்பை தந்து விடுகிறோம்.
விலங்கினங்களிலிருந்து மனிதன் வேறுபடுவது இந்த 6ஆம் அறிவின் மூலம்தான். இதையெல்லாம் யோசித்து பார்க்கிறவன், சிந்தித்து பார்க்கிறவன் முதிர்ச்சி அடைகிறான், பக்குவம் அடைகிறான், பிறருக்கு வழிகாட்டுகிறான். சகோதரத்துவம் மேலானது என்று நம்புகிறான். ஜாதி 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 என்பது நாம் பிறப்பதற்கு முன்பிருந்தே விவாதிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இந்த சமூக கட்டமைப்பு இல்லை. எந்த மதத்திலும் இந்த வடிவமைப்பு இல்லை. சாதி அடிப்படையில் உறவுகளை தீர்மானிப்பது, மன வாழ்க்கையை தீர்மானிப்பது என்கிற ஒரு வாழ்வியல் உலகத்தில் வேறு எந்த சமூகத்திலும் இல்லை. தமிழனாகவும் இவனால் ஒன்று சேர முடியவில்லை, இந்தியனாகவும் இவனால் ஒன்று சேர முடியவில்லை, பாட்டாளியாகவும் இவனால் ஒன்று சேர முடியவில்லை. ஒரே சாதிக்குள் ஒரு சகோதரத்துவமும் மலர்வதற்கு வாய்ப்பில்லை என்கிற நிலையை எது ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் சாதிதான். வள்ளுவ பெருந்தகைக்கு முன்னாலேயே சாதி கூடாது என்கிற கருத்தை இந்த மண்ணில் விதைத்தவர் கௌதம புத்தர். அவர் சொன்னதுதான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற உயரிய கோட்பாடுகள். நாம் யாரும் புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்கல. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிற இந்த கோட்பாடு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவன் சொல்லி இருக்கிறான். ஐயன் திருவள்ளுவன் சொல்லி இருக்கிற இந்த கருத்தியலை 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தர் சொல்லி இருக்கிறார். கௌதம புத்தர் சுயம்புவாக சொன்னாரா என்றால் அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு முன்னால் அவருடைய முன்னோர் இதை பேசி இருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை. இப்படித்தான் அறிவு வளர்ச்சி என்பது உருவாகி இருக்கிறது, பரிணாமம் அடைந்திருக்கிறது. ஆகவே சாதி ஆணவ கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு விஜய் சிஎம் விஜய்ன்னு சொன்னா அது வேற மாதிரி பொருளாயிருது. அதனாலதான் கேட்டேன், உங்களுக்கு ஏன் சிஎம்னு பேர் வந்துச்சுன்னா, செட்டிக்குளம் அவங்க ஊர் பேர் ஏதோ செட்டிநாடு ஏதோ சொன்னாரு. அப்பா பேரு முத்தும் பெருமாள்னாரு. இப்ப மு விஜய்னு போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்ப சிஎம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆயிரும். இப்ப அவர் இன்னைக்கு ஆணவ கொலையை பற்றி பேசுறாருன்னா, இதுக்கு முன்னால யாருமே பேசலையான்னா எல்லாம் பேசியிருக்கிறாங்க. நம்முடைய இயக்குனர் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் படங்களில் ஏராளமாக இந்த சாதி பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டு இருக்கிறது. அவர் படங்களை திருப்பி போட்டு பாருங்க. அவர் கதையில அண்ணா எடுத்த உடனே முருங்கைக்காயினார். அவருக்கு மனசில் நிக்கிறது முருங்கைக்காய் தான். அது ஒரு உத்தி, அவ்வளவுதான். ஆனால் அவர் அந்த படத்தில் சொல்லியிருக்கிற செய்திகள் ஏராளம், ஒவ்வொரு படத்திலுமே. அப்போ இந்த சாதி அமைப்பு கூடாது அப்படிங்கிற கருத்தை நாம புதுசா பேசல, திருமாவளவன் பேசல. இது ஒன்றும் திருமாவளவனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. சில பேர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இவன் வந்த பிறகுதான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க, டிஷர்ட் போடுறாங்க, கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க. இதெல்லாம் அரசியலுக்காக பேசுவது. டிஷர்ட் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? ஜீன்ஸ் போட்டு பேண்ட் போட்டால் உடனே பெண்கள் அவங்க பின்னாலே போயிடுவாங்களா? இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம். அது அப்படி அல்ல. காதலுக்கு எந்த வரம்பும் இல்லை.
அது ஒரு உயரிய உணர்வு, தூய்மையான உணர்வு. அதை எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது. நீ எத்தனை கொலைகளை பண்ணாலும் காதலை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ வேணா உள்ள போகலாம், ஜெயிலில் கிடக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் எதிர்வினை. ஒரு உயிரை நீ பறிக்கலாம், நீ ஜெயிலுக்கு போய் கிடக்கலாம், அவ்வளவுதான் நடக்கும். மதுரை வீரன் காலத்திலிருந்தே புராண காலத்தில் மதுரை வீரன் கதையே அப்படிதான் நடந்திருக்குது. சாதி விட்டு சாதி. காத்தவராயன் கதையே அப்படிதான் நடந்திருக்குது. காத்தவராயன் ஆரியமாலா கதைன்னு நினைக்கிறேன். நிறைய கதைகள் அப்படி இருக்கு. நிறைய குலதெய்வ கதைகளை போனீங்கன்னா நிறைய சாதி விட்டு சாதி திருமணம் செஞ்சு அதனால படுகொலை செய்யப்பட்டு அப்படி கொல்லப்பட்டவர்களையே அம்மனா வழிபடுறாங்க, இல்லைன்னா ஐயனா வழிபடுறாங்க. ஐயனார், ஐயன், இதுதான் குலதெய்வங்கள். குலதெய்வங்கள்ங்கிறது சிவன் மகாவிஷ்ணு மாதிரியான கதைகளை கொண்டது கிடையாது. நம்மோடு வாழ்ந்தவர்கள் மடிந்திருப்பார்கள், அவர்கள் நமக்கு முன்னோர்களாக பாதுகாவலர்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் நமக்காக நம்முடைய குலத்தை காப்பதற்காக ஆயுதம் ஏந்தி இருப்பார்கள், வெட்டுப்பட்டு இருப்பார்கள், களத்திலே பலியாகி இருப்பார்கள். அவர்களை நினைவுகூர்ந்து நடுகள் நட்டு அவர்களை வழிபாடு செய்கிற ஒரு முறைதான் குலதெய்வ முறை வழிபாட்டு முறையாக மாறி இருக்கிறது. அப்படி நிறைய தரவுகள் உண்டு. இப்போ நாமெல்லாம் பெருந்தெய்வங்களை கும்புற வழக்கம் நமக்கு கிடையாது. ஊருக்கெல்லாம் போயின்னா முனியாண்டி, கருப்புசாமி, மாயவன், இப்படிதான் சாமி. இதெல்லாம் யாருன்னா நம்முடைய முன்னோர். அவங்களுக்கு இருந்த பேர். அவங்களுக்கு சாராயம் வச்சு படைப்பாங்க, கறி வச்சு கெடா வெட்டி கறி சமைச்சு படைப்பாங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்வியலில் இருந்த முக்கியமான கூறுகள். சாதி அடிப்படையிலான படுகொலைகள் நடந்து அந்த படுகொலைகளால் தியாகம் செய்த அவர்களெல்லாம் கடவுளாக்கப்பட்டிருக்கிறார்கள், நடுகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நடந்திருக்கு. இப்போ என்ன அதுல இருந்து தெரிய வருதுன்னா, இந்த சாதி அடிப்படையில் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணக்கூடாது, கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு நேற்றுக்குள்ள ரொம்ப காலமா இருக்கு. காதல் ரொம்ப காலமா மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்திருக்கு. காதலுக்கு எதிர்ப்பும் அந்த காலத்தில் இருந்து இருக்கு. காதலின் பெயரால் சாதி விட்டு சாதி திருமணம் நடந்தால் ஆணவ கொலைகள், அது இங்கிலீஷ்ல ஹானர் கில்லிங்ன்றான். ஹானர் கில்லிங்னா கௌரவ கொலை. அதுல என்ன கௌரவம் இருக்குது? அது ஆணவம் தான். அது அதனால தான் ஆணவ கொலைன்னு இப்போ நம்ம அதை புதுசாக அழைக்கிறோம். அதில் என்ன கௌரவம் இருக்கு? பெற்ற பிள்ளையை, 10 மாதம் சுமந்த பிள்ளையை, பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை, கொஞ்சி குழவிய பிள்ளையை ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டி சாய்க்கிற அளவுக்கு மூர்க்கம் வருகிறது என்றால் அது சாதியின் பெயரால் ஏற்படுகிற பித்துக்குளித்தனம். அது சாதி அவன் கண்ணை மறைக்குது, மூளையை செயல்பட விடாம தடுக்குது. ஆகவே அந்த ஆணவ கொலைகள் காலம் காலமாக சமூகத்திலே இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை அவ்வப்போது பலர் கண்டித்திருக்கிறார்கள், அதை எதிர்த்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். அந்த வரிசையில தான் நாம பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்க்கிறோம். இது எப்பதான் தீர்வு வரும்? இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு நம்ம சொல்ல முடியாது, ஒரு டியூரேஷன் சொல்ல முடியாது. பசிக்குது, சோறாக்கணும் அப்படின்னா 1/2 அன் ஹவர்ல சமைச்சிடலாம், ஒரு டைம் சொல்லணும். 1/2 அன் ஹவர்ல உட்காருங்க, நான் சமைச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு டைம் சொல்ல முடியும், ஒரு கெடு சொல்ல முடியும். நான் இங்கிருந்து டெல்லிக்கு போகணும், அவங்க யாரோ ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டைம்? ட்ரெயினில் போனால் இத்தனை மணி நேரம் ஆகும், 24 மணி நேரம் ஆகும். ஃப்ளைட்டில் போனால் 2.25 மணி நேரம் ஆகும், ஒரு டைம் சொல்லிடலாம். சாதி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு டைம் லைன் சொல்ல முடியாது, ஒரு டைம் ஃப்ரேம் சொல்ல முடியாது, காலக்கெடு சொல்ல முடியாது. புத்தர் தோன்றினார், இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று 2 சாதி தான் இருக்கிறது, சாதிகள் 2 ஒழிய வேறில்லை என்று சொன்ன அவ்வை பாட்டி சொன்னார். ஆண் சாதி பெண் சாதி ஆக 2 சாதி, வீண் சாதி மற்ற எல்லாம் என்ற சித்தர்கள் சொன்னார்கள். சாதி வேற ஒன்றும் இல்லைப்பா, சாதி ஆண் சாதி பெண் சாதி அவ்வளவுதான், மற்றதெல்லாம் வீண். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஐயன் திருவள்ளுவன் சொன்னான், எல்லாம் பிறக்கலாம், ஒரே மாதிரி தான் பிறக்கிறோம். பிறக்கிறதுல என்ன பெரிய வேறுபாடு இருக்கு? உயர்ந்தவன் வேற மாதிரி பிறக்கிறான், தாழ்ந்தவன் வேற மாதிரி பிறக்கிறானா?
இல்லை. ஆணும் பெண்ணும் இணைந்து கரு உற்பத்தியாகி 10 மாதம் கற்ப பையிலே வளர்ந்து கருவறையிலே வளர்ந்து அதன் பிறகு அவன் குழந்தையாக பிரசவம் ஆகிறான். அவ்வளவுதான். இதுதான் எல்லா உயிரினங்களுக்கும், மனிதனுக்கு, பரப்போக்கும் எல்லா உயிருக்கும். ஐயன் திருவள்ளுவன் சொன்னார். அந்த வரிசை ஒட்டித்தான் மகாத்மா பூலே, கேரளாவிலே நாராயணகுரு, ஏன் பல மதங்கள் பல சாதிகள், எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா சாதியும் ஒன்று தான் சொன்னவர் நாராயணகுரு. சாமித்தோப்பு அடிகளார் ஐயா பிரால பிரஜாபதி அடிகளார், அவருடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் அவர் தான் வைகுண்டர். 150 வருஷங்களுக்கு முன்னால ஏதரா சாதி, எங்க சாதி இருக்குன்னு அவர் ஒரு கிணறை தோண்டி, 10 சமத்துவ கிணறுன்னு ஒரு கிணறை தோண்டி 18 கிராமங்களில் இருந்த மக்கள் எல்லா சாதியும் ஒரே இடத்துல வந்து உட்கார சொல்லி அதை வாளியில் தண்ணி அள்ளி எல்லாம் ஒரே இடத்துல குளிச்சிருக்கிறாங்க. அந்த தண்ணியை அள்ளி ஒரே வாளியில் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கிறாங்க. குடிக்க வச்சவர் யாருன்னா வைகுண்டர். பரப்பால எவனும் உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை. நான் வந்து திருமாவளவன் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். வைகுண்டர் சொன்னார, வைகுண்டரை உங்களால எதிர்க்க முடியுமா? வைகுண்டர் சொன்னதுதான் நான் சொல்றேன். நாராயணகுரு சொன்னது தான் நம்ம பேசுறோம். அவ்வளவுதான். நம்ம புதுசா ஒன்றும் கண்டுபிடிக்கல, எதையும் பேசல. அவங்களுக்கு பின்னால தோன்றியவர்கள் தான் பெரியார், அம்பேத்கர்லாம். இவங்களுக்கு மூத்தவர் வந்து வைகுண்டர், சமகாலத்தவர் ஐயா நாராயணகுரு. அதே காலத்து தலைவர் பசவண்ணா, அவரும் 150 வருஷத்துக்கு முன்னால, 200 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், 12ஆம் நூற்றாண்டு. அவர் கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னால அவர் சாதி பிறப்பின் அடிப்படையில் சாதி இல்லைன்னு எதிர்த்து போரிட்டவர் தான். இன்னைக்கு அவரை பின்பற்றவங்க சாதியை கடைபிடிக்கிறாங்க, அது வேற விஷயம். ரொம்ப அருமையா ஒரு விஷயத்தை சொன்னார். புத்தர், நபிகள் நாயகம், இயேசு பெருமான், இந்த 3 மாமனிதர்களும் மனிதநேயமே உலகின் தலை சிறந்த கொள்கை என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவரை பின்பற்றதான் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கிறான். எல்லாம் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறான், அருவாளை தூக்கிட்டு நிற்கிறான். அதுதான் வீரம் சொல்கிறான். பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவனும் வன்முறையில் ஈடுபடுகிறான், படுகொலையில் ஈடுபடுகிறான். அதுக்கு சிங்களமே ஒரு சாட்சி. ஈழத்தமிழர்களை படுகொலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் பௌத்தர்கள் தான். அவன் உண்மையிலேயே பௌத்தத்தை உள்வாங்கி இருந்தான்னா மனிதநேயம் தான் அவன்கிட்ட மேலோங்கி இருக்கும். தமிழர்கள் அவன் கொல்ல மாட்டான். நீ தனியாக வாழணும்னு நினைக்கிறியா, வாழ்ந்துட்டு போ. உனக்கு ஒரு நாடு வேணுமா, வச்சுக்கோ சொல்லிட்டு போயிருப்பான். ஒன்றாகாது. நம்ம எல்லாம் சகோதரர்களாக வாழ்வோம். ஆனால் அவன் பௌத்தத்தை உள்வாங்கினானே தவிர புத்தர் சொன்னதை பின்பற்றவில்லை. ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு, எவனையும் நீ வன்முறைக்கு போகாதே, வன்முறையில் ஈடுபடாதே என்று சொன்னார் இயேசு பெருமான். ஆனால் கிறிஸ்தவ நாடுகள், பல நாடுகளில் எவ்வளவு சிலுவை போர், எவ்வளவு பெரிய யுத்தங்கள்லாம் நடந்திருக்குது, எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் இயேசுவின் பெயரால். நபிகள் நாயகம் அவர் சொன்னது மனிதநேயம்தான். உலகின் தலை சிறந்த கொள்கை மனிதநேயம். நாம் யாரும் அதை பின்பற்றதில்லை. சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், இதுதான் மதம் சொன்ன உண்மையான கோட்பாடுகள். இதுதான். ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். பரப்பால நீ யார், நான் யார், எனக்கு நீ சமமாக வருவியா, என் வீட்டு பிள்ளையை நீ வந்து மயக்கி இழுத்துட்டு போக பார்க்குறியா, இங்கே இருக்கிற சொத்தை பறிக்கிறதுக்காக நீ லவ் பண்ணுறது நாடக காதல் பண்ணுறியா, இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து அவர்களின் நலன்களுக்காக பேசப்படுகிற ஒன்று. அது காதல் என்கிற உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சி. அதை ஒரு கருப்பொருளாக கொண்டு ஆணவ கொலையை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் படம் இன்னும் நம்ம முழுமையாக பார்க்கல. கதையை அப்பப்போ லேசாக 1-2 வரி அவர் சொன்னார். நான் கூட விஜய்கிட்ட சொன்னேன். அதான் சிஎம் விஜய் தான். விஜய்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் சுருக்கமாக கதையை சொல்லுங்க மேடையில் அப்படின்னேன். கதையை சொல்லிட்டா நீங்கள் யாரும் போய் பார்க்க மாட்டீங்கன்றதுனால அவர் புதிர் போட்டு 2 கேள்வி எழுப்புவேன், நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. புரட்சிகரமான சிந்தனைகள், முற்போக்கான சிந்தனைகள், ஜனநாயகபூர்வமான சிந்தனைகள் எல்லா தளங்களிலும் வளர வேண்டும், திரைத்துறை உட்பட. இப்போ நிறைய பேர் இதுக்குள்ளேயும் சாதி பெருமை பேச கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஆண்ட சாதி, அந்த வம்சம், இந்த வம்சம், அதிலிருந்து பிறந்தவர்கள், இதிலிருந்து பிறந்தவர்கள், எங்களுக்கென்று ஒரு பெரிய தனி பாரம்பரியம் இருக்கிறது.
அடங்கமறு அத்துமீறு கும்பலா என்று கேலி பேசுவது, அதுக்குள்ள அந்த அந்த 2 முழக்கங்களுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதை அதை விமர்சிக்கவே முடியாது. அது பாட்டாளி வர்க்க சிந்தனை இருந்தால் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். உழைக்கும் மக்களுடைய நலன்களை பற்றிய அக்கறை இருந்தால்தான் அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி இது வன்முறைகளை தூண்டுவதல்ல, வன்முறைகளை எதிர்த்து நிற்கிற டிஃபென்சிவ் ஸ்லோகன். அது டிஃபென்சிவ் மோடில் சொல்லக்கூடிய ஒரு தற்காப்பு உத்தி அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட முழக்கம். அது உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுனால நீ அப்படியே ஒடுங்கி போயிடாத, நீ கொஞ்சமாவது எதிர்த்து நின்னாதான். ஒரு கெளுத்தி மீனை நம்ம பிடிச்சா விட அது திமிரி நம்ம கையில் காயப்படுத்துறது. தேளுக்கு கொடுக்கல விஷம் இருக்கு, பேணி லேசா சீன்னா அது கொட்டுது. குளவி கூட்டை அப்படி லேசாக கலைச்சா அவ்வளவும் அப்படியே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குளவிகள் எவன் கலைச்சானோ அந்த கூட்டை அப்படியே அவனை கொட்டி தீர்த்துருது. இதெல்லாம் இயற்கையிலே இருக்கு. இந்த எதிர்ப்புணர்ச்சி இதெல்லாம் வன்முறை கிடையாது. குளவி 4 பேரை கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா? கூட்டை கலைச்சவன் மேலதான் கொட்டுது. தேல் கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா? யாரு போய் சீன்றானா அவனை தான் கொட்டுது. தேல் கொட்டுறதுதான் திருப்பி அடின்னு அர்த்தம். குளவி கொட்டுது பாருங்க, அதுதான் திருப்பி அடித்தல். நீ போய் அவன் கூட்டை கலைச்ச, அது உன்னை கொட்டுது. கலைச்சா அப்புறம் நீ பாட்டு போயிட்டீன்னா உன்னை அப்புறம் அங்கே எங்கேயுமே நீ கூடு கட்ட முடியாது, கூடு கட்டி வாழ முடியாது. ஒரு தற்காப்பு உணர்ச்சிக்கான ஒரு அரசியல் இது. அதை கிண்டல் பண்ணுறாங்க ஒருத்தனா மேல் சாதிங்கிற ஒரு ஆதிக்க உணர்விலிருந்து பேசுகிற விமர்சனங்கள் அவை. அந்த மேல் சாதி அல்லது உயர் சாதி என்கிற அந்த ஆதிக்க போக்கு இருக்கு பாருங்க, அதை எதிர்க்கிற சிந்தனை தான் முற்போக்கு சிந்தனை. அதை எதிர்க்கிற அறிவு தான் 6வது அறிவு. ஆணவ கொலைகள் கூடாது என்று நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உனக்கு 6ஆம் அறிவு சிந்திக்க தொடங்கிவிட்டது என்று பொருள். 6 அறிவுன்னு சொன்னாலும் நல்லதுதான், 6ஆம் அறிவு என்று சொன்னாலும் சரிதான். 6 அறிவு வராது. 6ன்னா நீ அமைதியா இரு, ஆத்திரப்படாத, உன்னை ஆற்றுப்படுத்திக்கொள், நீ 6 மனமே 6 என்பதை போல நீ உணர்ச்சி வயப்படாமல், கோபப்படாமல், ஆத்திரப்படாமல் 6 டென்ஷனா இருக்காத, எந்த நேரமும் கொதிப்பா இருக்காத 6. அப்புறம் தான் அறிவு வேலை செய்யும். 6 அறிவு. அதுவரையிலும் அறிவு வேலை செய்யாது. விஜய் அவர்கள் ஒரு இளைஞனுக்கு, புதிய ஒரு இளைஞனுக்கு, வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற இளைஞனுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறார். அந்த வகையில் விஜய் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அம்பேத்கருங்கிற பேர் வந்தது பற்றி எல்லாரும் சொன்னாங்க. அது பால பிரஜாபதி அடிகளார் அவர் வயிற்றில், தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தீர்மானித்த பெயர். பல பேர் அப்படி சொல்லுவாங்க, பேர் வைப்பாங்க, அப்புறம் போய் ஸ்கூல் ரெக்கார்டில் பேரை மாற்றிடுவாங்க. கேட்கும்போது அம்பேத்கர்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கே, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கே அந்த பேரை வைக்கிறது ஒரு தயக்கம் இருக்குது. அதை சொன்னால் வெளியில் போய் நமக்கு டக்குன்னு ஒரு அடையாளம் தெரிஞ்சிடும், நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க, நம்மளை ஒரு மாதிரி இல் ட்ரீட் பண்ணுவாங்க, டிஸ்கிரிமினேஷன் வரும், அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஆனால் சாமித்தோப்பு அடிகளார், எனது பெருமதிப்பிற்குரிய ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அந்த பொது மேடையில் திருமாவளவன் என்னுடைய வளர்ப்பு பிள்ளை அப்படின்னு அறிவித்தார். நான் அவரை அடாப்ட் பண்ணுறேன், என்னுடைய தத்து பிள்ளையாக நான் எடுத்துக்கிறேன், என்னுடைய மகன் என் குடும்பத்தில் ஒருவராக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அறிவித்தார். அன்பு தேசம்னு ஒரு கட்சி தொடங்கின நிகழ்ச்சியில் தான் நான் பேசினேன். அவர் உருவாக்கிய கட்சி அன்பு தேசம். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இந்த தலித்துகள் வாழக்கூடிய தெருவுக்குள்ளே போனீங்கன்னா இந்திரா காந்தியின் பேர் இருக்கும், கருணாநிதியின் பேர் இருக்கும், எம்ஜிஆர்னே பேர் இருக்கும், காமராஜர்னு ஏகப்பட்ட, எங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் ஒரு 10 காமராஜ் இருப்பாங்க. காமராஜுங்கிற பேர் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஊர் தெருங்கிற இடத்துல எங்கேயாவது ஒரே ஒரு குழந்தைக்காவது அம்பேத்கர்னு பேர் இருக்கா? இப்போ யார் சாதி பார்க்குறா? தலித்துகளாக சாதி பார்க்குறாங்க. அம்பேத்கர் உலகளாவிய பெருந்தலைவர், அறிவார்ந்தவர்கள் எல்லாம் போற்றும் பேரறிவாளர். ஆனால் அவரையும் இன்னைக்கு சாதி அடிப்படையில் பார்க்குற ஒரு பார்வை தானே இன்னைக்கு இருக்குது இந்த சமூகத்தில் அப்படின்னு வலியை, ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்திய போது, இந்த சமூகத்தில் நான் பிறந்த நாடார் குலத்தில்
தம்பி திருமாவளவன் சொன்னதைப் போல பிறக்க போகிற குழந்தைகளுக்கு நான் அம்பேத்கர் என்று பெயர் சூட்டுவேன் அப்படின்னு உறுதி கொடுத்தார். தம்பி பிறந்த உடனே என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான், நான் சொன்ன குழந்தை நம்ம வைகுண்டர் வழியை பின்பற்றக்கூடியவர்கள், ஐயா வழியை பின்பற்றக்கூடியவர்கள், அந்த பிள்ளைக்கு நான் அம்பேத்கர்னு பேர் வச்சிருக்கிறேன் தம்பின்னு அவ்வளவு மகிழ்ச்சியாக புலகாங்கிதத்தோடு சொன்னார். அப்புறம் வர சொல்லி பார்த்தார். பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு ஆளாகி நான் இப்போ காலேஜ் படிக்க வந்திருக்கிறேன்னு வந்து தம்பி என்கிட்ட அறிமுகமானான். அதுக்கிடையில் நான் சந்திக்கிற வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. ஐயா நம்முடைய தனபால் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அழைச்சிட்டு வந்து, தம்பி யார் தெரியுதா, இவர் தான் அம்பேத்கர் அப்படின்னு எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. எனக்கு வந்து அப்படியே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உடம்பெல்லாம் அப்படி சிலிர்த்தது. அதே பெயரோடு திரைக்களத்திலும் அடியெடுத்து வைத்திருக்கிறார் தம்பி அம்பேத்கர் என்பது எனக்கு பூரிப்பாக இருக்கிறது. திரைப்படத்துக்காக நான் வேறு பேரை வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கல. அதுக்கு வேறு ஏதாவது பெயர் நல்லா மாடர்னாக வைங்க, நல்லா கேட்சிங்காக வைங்க, நல்லா பிரபலமாகிறது வைங்க. வாய்ப்பு வருது வாய்ப்பு வரல, வெற்றி தோல்வி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அம்பேத்கர் தான் என் பெயர். நாயகன், கதை நாயகனின் பெயர் அம்பேத்கர். அதுக்கு அந்த தம்பிக்கும் ஒரு துணிச்சல் வேண்டும், இயக்குனருக்கும் ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் இருவருக்குமே இருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அவர்கள் இந்த திரைக்களத்தில் சாதனைகள் பல படைக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆறு அறிவு திரைப்படத்தின் இசைத்தட்டு மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வழங்க திரைக்கதை வித்தகர் திரு கே பாக்கியராஜ் அவர்களும் ஆறு அறிவு படக்குழுவினரும் பெற்றுக் கொள்கின்றனர்.